எனக்கு வழித்துணை. ராசி இல்லை என்று இவரை ஒதுக்கியவர்கள் சில பேர், ரகசியமாய் கிண்டல் செய்தவர்கள் பல பேர். வெற்றி என்னும் அரண்மனைக்குள் உள்ளே நுழைய முடியாமல் வெற்றி அரண்மனையின் கோட்டை கதவுகளை தட்டிக்கொண்டே இருந்த இவர் உழைப்பால் நடிப்பால் கோட்டையின் கதவுகளை உடைத்து ராங் சென்டிமெண்ட்டை தூள் தூளாக்க விட்ட இந்திய சினிமாவின் மகாராணி, வெற்றி சாதனைகளின் ராஜமாதா. நடிகர் திலகம் சிவாஜி, ரஜினி, கமல், பிரபு, சரத்குமார், பாலகிருஷ்ணா, வெங்கடேஷ், டாக்டர் ராஜசேகர், ஜூனியர் என்டிஆர், பிரபாஸ், விஷ்ணுவர்தன், சிவராஜ்குமார், மம்முட்டி, மோகன்லால், அமிதாப் பச்சன் வரை நாயகியாக நடித்த ஒரே நாயகி இவர்தான். இவரது வெற்றிக்கு அடித்தளமிட்டது கேப்டன் பிரபாகரன். கேப்டன் பிரபாகரனை வெற்றி படமாக்கியது இவரது ஆட்டமும் பாட்டமும். அன்று ரஜினியிடம் வயசானாலும் இன்னும் அழகும் ஸ்டைலும் குறையவே இல்லை என்று சூப்பர் ஸ்டாரை பார்த்து இவர் சொன்னாலும் இன்றும் இது இவருக்கும் பொருந்தும். திருமதி ரம்யா கிருஷ்ணன் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து கேட்டு ஐ எம் ஜஸ்ட் ஸ்பீச்லெஸ். தேங்க்யூ ஃபார் த லவ்லி இன்ட்ரடக்ஷன். இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரி நான் தமிழில் ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாமல் அப்புறம் தெலுங்கில் போய் நடிக்க ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். அந்த டைம் தான் எனக்கு கேப்டன் பிரபாகர் வாய்ப்பு வந்தது. மெயின் ஹீரோயின் இல்லை, ஆனால் செகண்ட் ஹீரோயின் அந்த மாதிரி ஒரு ரோல் தான். ஆனால் அந்த படம் எனக்கு கொடுத்த வெற்றியும் பேரும். அதுக்கப்புறம் நான் 15 வருஷமோ 10 வருஷத்துக்கு அப்புறம் படையப்பா பண்ணுறேன். அது வரைக்கும் அந்த ஆட்டமாக தேரோட்டமான்ற பாட்டு இப்போ வரைக்கும் எங்கே போனாலும் எந்த ஃபங்க்ஷன் போனாலும் ஒரு 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 ஃபேடே ஆகாத அதே பாப்புலாரிட்டி. ரிலீஸ் ஆன அப்புறம் அந்த சாங்க்கு எவ்வளோ ஒரு பேரும் புகழும் வந்ததோ அது இப்போ வரைக்கும் அந்த பாட்டுக்கு இருக்குது, எனக்கும் இருக்குது. அண்டு நிறைய ரசிகர்கள் அந்த பாட்டு பார்த்து எனக்கு ரசிகர்கள் ஆனவர்களும் இருக்காங்க. அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த செல்வமணி சாருக்கும் கேப்டன் இன்னைக்கு ஐ மிஸ் ஹிம் த மோஸ்ட் டுடே. இன்றைக்கி அவர் இருந்திருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். அவர் எங்கே இருந்தாலும் இந்த படம் திருப்பி ரிலீஸ் ஆகி ஃபஸ்ட் டைம் ரிலீஸ் ஆனால் அப்போ எவ்வளோ வெற்றி பெற்றதோ அதை விட டபுள் மடங்கு வெற்றி பெற அவர் மேலேருந்து வாழ்த்துவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் கேப்டன் குட்டி கேப்டன் பிரபாகர் இங்கே இருக்கிறதுல ஐ எம் வெரி ஹாப்பி. ஐ சீன் தெம் அஸ் சில்ட்ரன். வளர்ந்து இவ்வளோ பெருசாகி ஒரு பார்ட்டியை லீட் பண்ணி பாலிட்டிஷியனாக வேறு இப்போ இருக்கார். ஆல் தி பெஸ்ட் யூ. இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் நான் பேசின ஸ்பீச்லேயே இதுதான் கொஞ்சம் லெங்க்திய ஸ்பீச். பட் எல்லாருக்கும் வணக்கம். ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி ஹியர். ஆல் தி பெஸ்ட் செல்வமணி சார். ராக்கெட், another big hit, and thank you so much. Thank you, ma'am. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்க வருபவர் திரையுலகம், திரையுலகினர் நல்ல முறையில் படங்களை தயாரித்து பணியாற்றி அனைவரும் பயனாளர்கள் சங்கத்தில் பொருளாளராக பொறுப்புடன் பெப்சியுடன் இணைந்து நல்ல முறையில் செயலாற்றி வருபவர் எழுத்தாளர், தயாரிப்பாளர் திரு தனஞ்சயன் சார் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு இனிய மாலை வணக்கம். இவ்வளோ ஒரு லாங்கான ஃபங்க்ஷனாக இருந்தாலும் இவ்வளோ என்டர்டெய்னிங்காக இருக்கிறதுக்கு இந்த ஆங்கரும் ஒரு காரணம். அவங்களுக்கு வாழ்த்து சொல்லணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அருமையான இன்ட்ரடக்ஷன். அதுவும் பர்டிகுலராக ரம்யா கிருஷ்ணன் மேமுக்கு கொடுத்த இன்ட்ரடக்ஷன் மேம் எழுதி வாங்கிக்கலாம். நம்மள சர்டிஃபிகேட் மாதிரி இருந்ததில்ல. அத்தனை ஹீரோஸ்க்கு நீங்கள் ஹீரோயினாக நடிச்சிருக்கீங்க அப்படின்னு அவங்க அவ்வளோ ரிசர்ச் பண்ணி உங்களை பற்றி எழுதியிருக்காங்க. நீங்கள் வரல மேடம். உண்மையிலே உங்கள் 2 சாங்கும் போட்டாங்க. எல்லாரும் பார்த்து அசந்துட்டோம். இந்த படத்துலேருந்து இந்த 2 பாடல் காட்சி பார்த்து எல்லாரும் வந்து இந்த படத்தை கண்டிப்பாக திரையரங்கில் பார்க்கணும்னு டிசைட் பண்ணியாச்சு. அவ்வளோ யூத்ஃபுல்லாக அவ்வளோ அருமையாக நீங்கள் டான்ஸ் பண்ணி கலக்கியிருந்தீங்க. அந்த மாதிரி ஒரு கலக்கல் டான்ஸு ஆட்டமாக தேரோட்டமாக முன்னாடி அந்த சாங்கும் சரி. செல்வமணி சார், இந்த வருஷம் வந்து மிக முக்கியமான வருஷம் இந்தியன் சினிமாவில். இந்தியன் சினிமாவே கொண்டாடும் ஷோலே படத்தினுடைய 50வது வருடம் ரீரிலீஸ் ஆகுது. இந்த 2025 தமிழ் சினிமாவுடைய ஷோலேவாக எல்லோரும் கொண்டாடுற இந்த கேப்டன் பிரபாகரன் படம் வந்து இப்போ திருப்பி இங்கே ரிலீஸ் ஆகிறது வந்து மிக சிறப்பாக நான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம காலங்காலமாக நம்ம கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் ஒரு ஷோலே மாதிரி ஒரு படம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக நம்ம கேப்டன் பிரபாகரன் படத்தை சொல்லுவோம். அவ்வளோ பிரம்மாண்டமான படைப்பு. அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதே தெரியுது
எவ்வளோ உழைப்புன்னு. இந்த படத்தை நான் ஒரு 10 தடவை பார்த்துருப்பேன். ஒவ்வொரு டைமும் பார்க்கும்போதும் பிரமிப்பு தான் வரும். இப்படிப்பட்ட ஒரு படைப்பை எடுக்கிறதுக்கு, அதுவும் 2வது படமாக எடுக்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. மிகப்பெரிய சிக்கல் என்னென்னா, இவ்வளோ பெரிய உச்சத்தில் ஒரு படத்தை எடுத்த பிறகு அடுத்து ஒரு படத்தை பீட் பண்ணுறதே கஷ்டம் உங்களுக்கு. அதுதான் சிக்கலை போய் மாட்டுச்சு உங்களை. இந்த படத்தினுடைய மாபெரும் வெற்றி தான் உங்களுடைய சிக்கலை. அந்த ரமேஷ் சிப்பிக்கும் அதே பிரச்சனை தான் வந்தது. ரமேஷ் சிப்பி அவர்களுக்கு வந்து ஷோலே படத்த பிறகு அவர் இன்னொரு உச்சத்தை கொடுக்கவே முடியல. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணார். உங்களுக்கும் அதே ஸ்ட்ரகிள் தான் வந்துடுச்சு. அந்த ஸ்ட்ரகிள் தான் நீங்கள் வந்து அடுத்தடுத்து என்னென்ன பண்ணலாம், ஏன்னா இவ்வளோ பெரிய உச்சம் அடைஞ்சிட்டுமே நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் நீங்கள் ஒரு சிக்கலில் போய் மாட்டிட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களை மிகப்பெரிய சிக்கலில் விட்ட ஒரு மாபெரும் வெற்றி படம் தான் கேப்டன் பிரபாகரன். எப்படி ரமேஷ் சிப்பி அவர்களுக்கு ஷோலே படத்துக்கு பிறகு பெரிய பெரிய படங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அமையலையோ, அந்த மாதிரி நீங்களும் வந்து ஒரு உச்சத்தில் போய் உட்காந்துட்டீங்க. அவ்வளோ மாபெரும் வெற்றி படமாக இன்றைக்குமே பேசப்படுற ஒரு படமாக பண்ணியிருக்கீங்க. அந்த படத்தினோட வில்லனாக இருக்கிற நம்முடைய மன்சூர் அலிகான் சாரை வாழ்த்தணும். இன்றைக்கும் அதே லுக்கில் இருக்கார். எப்படி சார் அது அதே யூத்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறீங்க? மேடத்தை மட்டும் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க, நீங்களும் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணுறீங்களே, அதுதான் ரொம்ப ஆச்சரியம். அதாவது எக்ஸ்ட்ரா உடம்பெல்லாம் போடாமல், ரொம்ப குண்டாலாம் ஆகாமல் அப்படி நிற்கிறீங்க பாருங்கள். அது நடுவில் ஈஸ்வரன் இதெல்லாம் வேஷம்லாம் போட்டு டான்ஸ் ஆடுறீங்க, ரீல்ஸ் போடுறீங்க, அப்புறம் என்னென்னமோ பண்ணுறீங்க. எப்படியெல்லாம் பண்ணுறீங்க நீங்கள்? என்ன அட்டுழியமெல்லாம் பண்ணுவீங்களோ தெரியல. உங்களை விட்டால் வந்து ஃப்ரீயாக விடக்கூடாது, நடிச்சிட்டே இருக்கணும் நீங்கள். இல்லைன்னா தமிழ் சினிமாவில் இண்டிபெண்ட்டாக என்னென்னமோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு கரெக்டாக பண்ணுவீங்க போல இருக்குது. அவ்வளோ ஆக்டிவான ஒரு நடிகர். இந்த படத்தில் அந்த வில்லத்தனம் மன்சூர் அலிகான் சாரை பாராட்டணும். நம்மளுக்கு எப்படி இந்தியன் சினிமாவில் ஷோலே படம் மூலமாக அம்ஜத் கானை ஒரு மாபெரும் வில்லனாக இந்தியன் சினிமாவே கொண்டாடிச்சோ, அதே மாதிரி இன்றைக்கு வரையும் நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கிற ஒரு மாபெரும் நடிகர் தான் மன்சூர் அலிகான் சார். அவருக்கு நம்ம எல்லாம் வாழ்த்து சொல்லணும். மன்சூர் அலிகான் சார், உங்களுடைய இந்த படத்தில் அந்த கொடுத்த ஒரு முயற்சி, உழைப்பு இருக்குல்ல, அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, இண்டிவிஜுவலிஸ்டிக் ஒரு உழைப்பு கொடுக்க வச்சார். அதுதான் சொல்கிறேன். ஆனால் அம்ஜத் கானுக்கு எப்படி ஒரு நேம் இருக்குமோ, காலங்காலமாக உங்களுக்கு கேப்டன் பிரகாரம் இருக்கிற வரையும் உங்களுக்கும் அந்த பேர் இருக்கும். மன்சூர் அலிகான் சார், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இளையராஜா சாரோட மியூசிக்கை பற்றி பேசினாங்க. பாடல்களும் சரி, இந்த படத்தினுடைய ராஜராஜன் சாருடைய கேமரா ஒர்க்கும் சரி, எல்லாருமே லியாக்கத் அலி கான் சாருடைய டயலாக் சொல்லவே வேணாம். ஒவ்வொரு வசனங்களுமே வந்து அவ்வளோ பஞ்சாக எல்லாமே பிரமாதமான ஒரு உழைப்பு. அண்ட் இதில் எல்லாருமே கூடி வந்ததுக்கு காரணமே கேப்டன் சார் தான். கேப்டன் விஜயகாந்த் சார் இல்லைன்னா இந்த படமே இல்லை. இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் ஒரு படம் எடுக்கணும், அதில் அவர் ஹீரோவாக நடித்து அவங்க டீமில் தயாரித்து அந்த படம் அவருடைய 100வது படமாக வர்றது, இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் எடுக்கணும், அந்த படத்தை வந்து இவ்வளோ பெரிய வெற்றி படமாக மாற்றுறதுக்கு எல்லாமே காரணம் வந்து கேப்டன் சார் தான். அந்த கேப்டன் சாருடைய ரெப்ரசன்டேட்டிவாக இன்றைக்கி ஒரு கேப்டன், குட்டி கேப்டன் வந்திருக்காரு. கேப்டன் விஜய் பிரபாகரனுக்கு வாழ்த்துக்கள். இந்த படமும் இந்த ரீரிலீஸும் ஒரு பெரிய வெற்றி படமாக மாறி கேப்டன் அவர்களுடைய புகழ் மாலையில் இன்னொரு மாலையாக வரணும். அதுதான் நம்ம கொடுக்குற ஒரு ட்ரிபியூட்டாக நான் பார்க்குறேன். இந்த படத்தினுடைய ரீரிலீஸ் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ரீரிலீஸ் வெற்றி அப்படின்னா கில்லி படத்தை சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போது இந்த ரீரிலீஸ் வரப்போகிற இந்த ஆகஸ்ட் 22ஆம் தேதி வர இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாறி விஜயகாந்த் சாரை காலங்காலமாக பேசுகிற மாதிரி ஒரு படமாக, வெற்றி படமாக வரணும். அதுதான் வந்து அவருக்கு கொடுக்குற ட்ரிபியூட், தமிழர்கள் கொடுக்குற ட்ரிபியூட்டாக இருக்கும். இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும்னு கார்த்திக்கு வாழ்த்து சொல்கிறேன். அண்ட் இந்த படம், இந்த விழா இவ்வளோ சிறப்பாக நடந்துகிட்ருக்கு, இவ்வளோ பேர் வந்து வராங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் கேப்டன் தான். அந்த கேப்டனை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இந்த படமும் இந்த ரீலீஸும் மிகப்பெரிய வெற்றி அடையணும். செல்வமணி சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படைப்பு இருக்கிற மாதிரி பார்க்குற மாதிரி எல்லாரும் பார்த்துட்டே இருப்பாங்க, உங்களை கொண்டாடிட்டே இருப்பாங்க. மீண்டும் நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. நன்றி சார். ஸ்கிரிப்டுக்கு உறுதுணையாக இருந்தது திரு ரங்கநாதனும். அண்ட் அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க வருபவர் திரு ஆர்.கே. செல்வமணி அவர்களுக்கு மிகவும் பிடித்த இயக்குனர், மக்களாட்சி திரைப்படத்தில் உதவியாளராக பணியாற்றியவர், கலைமணி அவர்களின் வசனங்களை பிரதி எடுக்கும் உதவியாளராக பணியாற்றியவர், உலக தமிழ் சினிமாவின் ஒப்பற்ற இயக்குனர், தமிழ், தெலுங்கு, ஹிந்தி என 3 மொழிகளில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி அவர்கள், சூப்பர் ஸ்டார் அமீர்கான் அவர்கள், அல்டிமேட் ஸ்டார் திரு அஜித் அவர்கள், இளைய தளபதி விஜய் அவர்கள் ஆகியோரை வைத்து மிக பிரம்மாண்டமான கதையம்சமுடன் கூடிய பல வெற்றி படங்களை எழுதி இயக்கியவர். இவருடைய இயக்கத்தில் விஜயகாந்த் அவர்கள் நடித்த ரமணா திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. சமூகத்தில் நடக்கும் விஷயங்களை தோல் உரித்து காட்டியது. தமிழில் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு என்ற விஜயகாந்த் அவர்கள் பேசிய வசனத்திற்கு கைத்தட்டலால் தியேட்டர்கள் அதிர்ந்தன. தமிழ் திரையுலகிற்கு பெருமை சேர்க்கும் எழுத்தாளர், இயக்குனர், தயாரிப்பாளர், இயக்குனர்கள் சங்கத்திற்கு பல உதவிகளை செய்த நல்ல மனம் படைத்தவர். தற்போது இவரது இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் மதராசி திரைப்படம் வெளியாக உள்ளது. இப்படம் மாபெரும் வெற்றியடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு திரு ஏ.ஆர். முருகதாஸ் சார் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம்.
அனைவருக்கும் வணக்கம். கேப்டன் பிரபாகரன் படம் வந்து என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப நெருக்கமான படம். கிட்டத்தட்ட கள்ளக்குறிச்சி ராஜா தியேட்டரில் வந்து 100 நாள் ஓடுனுச்சு. அந்த 100 நாளில் வந்து ஒரு கண்டினியூ ஒரு 10 நாள் அடுத்தடுத்த ஷோ அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். இந்த படம் வந்து எனக்கு ஏன் இவ்வளோ நெருக்கம்னு சொன்னால், நான் நிறைய விஷயம் சினிமாவில் வந்து இந்த படத்துலேருந்து கற்றுக்கிட்டேன். ஸ்க்ரீன் ப்ளே எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. நம்ம வந்து படம் பார்த்திங்கன்னா 2 சாங்குமே ஹீரோக்கு கிடையாது. எவ்வளோ புதுசு பாருங்க, 2 பாட்டு தான், அதுவே புதுசு அந்த டைமில். அந்த 2 பாட்டுமே ஹீரோவுக்கு கிடையாதுன்னா அது எந்த ஹீரோ ஒத்துக்குவாங்க? அதுவும் ஒரு அவ்வளோ பெரிய ஹிட்டு சாங்கு. கேட்டவொடனே ஐயோ நான் பாடுறேன் ஏதோ சொல்லுவாங்கள்ல, அது வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. அதேமாதிரி படம் ஆரம்பித்து ஒரு 19 நிமிஷத்தில் வந்து ஹீரோவே இருக்க மாட்டார். ஹீரோ இல்லாமல் ஒரு சாங்கு, ஒரு ஃபைட்டு இருக்கும். இது எப்படி சாத்தியமாச்சுன்னு எனக்கு தோணுது, ஆச்சரியமாக இருந்தது. அதனால தான் என்னுடைய படங்களில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்ன கேரக்டர் பில்டு பண்ணாலும் அந்த 19வது நிமிஷத்தில் கதைக்கு வந்துடுவேன். நம்ம வந்து துப்பாக்கியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பஸ்ஸு பிளாஸ்ட்லேருந்து கதை ஆரம்பிச்சிடும். அது கரெக்டாக கேப்டன் பிரபாகரனோட இன்ஸ்பிரேஷனில் தான் அந்த ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் இருந்தது. அதே மாதிரி ஒரு ஆக்ஷன் ஃபில்மில் வில்லன் இறந்துட்ட பிறகு படம் இருக்காது. வில்லன் தான் ஹீரோவோட எனிமி, அவன் தான் கதை. வில்லன் இறந்துட்ட பிறகு படம் இருக்கவே இருக்காது. ஆனால் வில்லன் இறந்ததுக்கப்புறம் 10 நிமிஷம் படம் ஓடும். அதுதான் எனக்கு திருப்பி ரமணாவில் இன்ஸ்பிரேஷன் ஆச்சு. ரமணாவில் வில்லன் இறந்த பிறகு திருப்பி 10 நிமிஷம் இருந்துச்சு. ஏன்னா பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து எனக்கு அந்த படம் கொடுத்தது. அவ்வளோ பெரிய பிரம்மாண்டம், ஒரு ஆச்சரியமான ஒரு பிரமிப்பை அந்த படம் கொடுத்துச்சு. அந்த படத்தில் வந்து லியாகத் அலி கான் சாரோட வசனம் ஆகட்டும், நான் ஒரு ஷோவில் வந்து லிட்டரலாக என்னன்னு 36 இடத்துல கிளாப்ஸு டயலாக்கு மட்டுமே இருந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான படம். அந்த படத்தை பண்ணிட்டதுக்கப்புறம் அதே கேப்டனை வச்சு நான் ஒரு டைரக்ட் பண்ணுவேன் அப்படின்றதும் எனக்கு ஒரு கனவாக இருந்தது. அதே மாதிரி என்னுடைய திருமணத்தை அவர் நடத்தி வச்சாருன்னு நினைக்கும் போது அதுவும் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி நான் ஊரில் சினிமாவுக்கே வராத ஒரு ரசிகனாக அவரோட கேப்டன் பிரபாகரனை வந்து ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்து நான் பார்த்த ஒரு ரசிகன் வந்து இன்றைக்கி ரீரிலீஸில் வந்து அந்த டைரக்டரோட பக்கத்தில் உட்காந்துருக்கேன் போது எனக்கு இதுவே கனவு மாதிரி தான் இருக்குது. ரொம்ப நன்றி சார் எங்கெல்லாம் கூப்பிட்டது. இப்படி ஒரு அற்புதமான படத்தை கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக இந்த ஜெனரேஷன் ஆடியன்ஸ் வந்து ஒரு படத்தை பாருங்கள், எப்படி அந்த பிரம்மாண்டத்தை கொண்டு வந்திருக்காரு. தமிழில் வந்து ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி அந்த டைமுக்கு அந்த ட்ரெயினில் ஒரு ஃபைட், ஒரு ஷாட் மட்டும் வந்திருக்கும். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பிரமாதமாக இருக்கும். அந்த 20 மினிட்ஸ் பில்டப் பண்ணி அந்த ஹீரோ வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட்டுக்கு முன்னாடி ஒரு ரோட்டில் அடித்து அங்கேருந்து போய் போலீஸ் ஸ்டேஷனில் இது பண்ணுவாங்க. அந்த ஃபைட்டுக்கு மட்டுமே தியேட்டர் பிளாஸ்ட்டாக இருக்கும். இந்த தடவை பாருங்கள் இந்த படத்தை, ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். என்னை கூப்பிட்டு அழைத்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். விஜய் பிரபாகரன் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். நீங்களும் பிரபாகரன் அந்த கேப்டன் பெயர் போல புகழ் உச்சியை அடைய வேண்டும் என்ற வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பாகவும் நடந்து கொண்டவர், தோல்வி வந்த போதும் துவளாமல் தைரியமாகவும் வீரமாகவும் விளங்கி வருபவர். தீயினால் காய்ந்த புற்கள் கருகி எரியலாம், எரிந்து கருகலாம், ஆனால் தங்கம் சுட்டாலும் ஜொலிக்கும், சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். தங்கத்தை போன்ற உயர்ந்த குணமும் சங்கை போன்ற வெண்மையான நேர்மையான குணமும் கொண்ட எங்கள் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் இணை செயலாளர் திரு லிங்குசாமி அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். செல்வமணி சார்கிட்ட பேசும்போது சோலே படம் தான் இந்த படத்துக்கு இன்ஸ்பிரேஷன் சொல்லி சொன்னாங்க. 91 அந்த படம் வந்து நான் காலேஜ் படிக்கும்போது இந்த படத்தை நான் பார்க்குறேன். எங்கள் பெரிய அண்ணன் வந்து விஜயகாந்த் சாருடைய பயங்கரமான ஃபேன். ஆனால் நான் ரஜினி சாருடைய ஃபேனு. ஆனால் இந்த படம் பார்த்துட்டு எனக்கு பயம் வந்துடுச்சு. விஜயகாந்த் சார் ரஜினி சார்லாம் தாண்டி போயிடுவாரோ, என்ன இப்படி ஒரு படம், இப்படி ஒரு ஆக்ஷன் பிளாக், இப்படி ஒரு படமாக இருக்காது. போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட்டு பர்டிகுலராக 33 வருஷமாச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகி. விஜயகாந்த் சார் வர்றது 33வது நிமிஷத்தில் படத்தில் வருவார். இது 2 படம் தான் ஆச்சரியமாக இருக்கும். ஒரு சிபிஐ டைரி குரூப்னு ஒரு படம், ஃபஸ்ட்டு வந்து பில்டப் பண்ணி 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 ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி ஒரு ஹீரோ வரும்போது இருக்கிற பெப் இருக்குல்ல. கைதியில் வந்து சரஞ்சீவி சாருக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட் இருக்கும். அந்த கழுத்தில் போட்டு அந்த ஒரு டாலரை வந்து லக் அப்படி இழுத்த உடனே ஒரு ஆக்ஷன் ஒன்று வரும். அதே மாதிரி
ஒரு மூடு கிரியேட் பண்ணி ஒரு அந்த வண்டியிலேருந்து இறங்கி அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட் இருக்குல்ல, நான் வந்து ரன்னில் சப்வே ஃபைட்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி இருக்கும். அப்படி ஒரு ஆக்ஷன் பிளாக்கு. ஸ்கிரிப்டை பற்றி பேசும்போது கேப்டன் பாபா நான் அவாய்ட் பண்ணி பேசவே முடியாது. நான் சொல்கிறது பிரம்மாண்டம் மட்டும் இல்லை, ஒரு படம் ஒரு வீரப்பனை பிடிக்கணும் அதை நோக்கி போகுது. வீரப்பனை பிடிச்சாச்சு, ஆனால் வீரப்பனை சுட்டுட்டாங்க. வீரப்பனை பிடிச்சதோட படம் முடியும் தான் நினைப்போம். அதுக்கப்புறம் ஒரு படம் வரும். இது வந்து ஃபேமிலி படங்களில் சம்சார மின்சாரம் ஒரு படம், ஒரு குடும்பம் சேரணும் இருந்து கடைசியில் வேறொரு ட்விஸ்ட் ஒன்று வரும். அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் படத்தில், ஒரு பிரம்மாண்டமான படத்தில் நான் பார்த்து பிரமித்த ஒரு ஸ்கிரிப்டுனா அது கேப்டன் பிரபாகரன். இப்போ பார்க்கும்போது அப்படியே ஊரில் உட்காந்து படம் பார்த்தப்ப அந்த செகண்ட் ஷோவில் வெளியில் சவுண்டு கேட்கும் பார்த்தீங்களா, அந்த 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 மாதிரி ஒரு வாசம் இருக்கிற எந்த படமும் வந்து அப்படி தான் இருக்கும். அந்த ஆட்டமா தேரோட்டமா சாங்கெல்லாம் அப்படி இருக்கும். தேட்டரில் எல்லாமே புதுசு. அந்த லைட்டு வந்து தலையில் கட்டிட்டு வர அந்த இது, அந்த மொத யூஸ் பண்ண அந்த கன்று. ஒரு படம் ஏன் புதுசு, இன்றைக்கி புஷ்பா படம் வந்தது வந்து பார்த்தா இந்த படத்தோட இன்ஸ்பிரேஷன் மாதிரி இருக்குது. அவ்வளவு விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. இந்த படத்தோட டயலாக்ஸு, இந்த படத்தோட வில்லன் அம்ஜத் கான் எப்படி அங்கே அப்படியோ அந்த மாதிரி இந்த படத்தை இவ்வளோ பிரம்மாண்டமாக எடுக்கிறதுக்கு காரணமாக இந்த இப்ராஹிம் ராவுத்தர். அவரை பற்றிலாம் கேள்விப்படும்போது சப்ஜெக்ட் வந்து அவ்வளோ அற்புதமாக கேட்பாங்க, அவ்வளோ அற்புதமாக நாலேஜ் இருக்குன்னு சொல்லுவாங்க. விஜயகாந்த் சார் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து அவங்களுக்கு வந்த ஒரு க்ரௌடு இருக்குல்ல, யாரோ நான் எங்கெங்கேயோ கேட்பேன். படத்தில் ஹீரோவாக நம்ம பார்த்துட்டே இருக்கோம், ஆனால் ரியல் லைஃப்பில் அப்படி ஒரு ஹீரோ வந்து அந்த வீரம், அவருடைய துணிச்சல், எத்தனை இடங்களில் அவரை பற்றி பேசுறதுனால கேள்விப்பட்டுட்டு அப்படி ஒரு பெரிய பிரமிப்பு இருக்கும் அவங்க மேலே. அந்த குடும்பத்திலேருந்து விஜய் பிரபாகர் வந்திருக்காங்க. அவங்க செஞ்ச எல்லா விஷயமும் உங்களுக்கு பின்னாடியும் வாழ்நாள் மொத்தமும் அப்படி பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் அந்த மாதிரி உயரத்தை கண்டிப்பாக தொடரணும். பிரம்மாண்டம்னா படத்தில் மட்டும் இல்லை, கேரட்லேயும் செல்வமணி சார் எனக்கு பிரதர் மாதிரி. அவரோட உழைப்பில் பிரம்மாண்டம், அவருடைய நேர்மையில் பிரம்மாண்டம். அவருடைய கேரக்டரைசேஷன் வந்து கேள்விப்படும்போது, அவர் எனக்கு பல இன்சிடென்ட்ஸ் சொல்லும்போதெல்லாம் பல விஷயங்கள் அவர் வந்து அவருடைய அவ்வளோ உச்சத்தில் இருப்பாங்க. அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு கேரக்டர் அவர். எனக்கு வந்து லைஃப்பில் என்னுடைய எல்லா விஷயங்களப்பையும் அவரோட தான் போய் நிற்பேன். சமீபத்தில் நிறைய அவரோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம், வாழ்க்கை மொத்தமாக அவங்க கூட இருப்போம். இந்த விழாவில் என்னையும் அழைச்சதுக்கு முருகதாஸ் சொன்ன மாதிரி, முருகதாஸ் அடிக்கடி இந்த படத்துக்கு உதாரணம் சொல்லிகிட்டே இருப்பார். அது வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட்டை பற்றி நிறைய நேரங்களில் பேசியிருக்கார். ஒரு சில படங்களில் தான் விஜயகாந்த் சாருக்கு வந்து லேண்ட்மார்க் படமாக இருக்கிற படங்களில் மிக முக்கியமான படம், லுக் வைஸாக எல்லாத்துலேயுமே. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு பிறகு ரமணா, உங்கள் படம் சின்ன கவுண்டர், சத்திரியன், அப்படி விஜயகாந்த் சார் வந்து மாற்றி வர ஒரு சில படங்கள்னு இருக்கும். அப்படி கேப்டன் பிரபாகரனுக்கு முன்னும் பின்னுன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கலாம். இந்திய தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான படத்தை கொடுத்த எங்களுடைய கேப்டன் தான் எங்களுக்கு எப்பயுமே செல்வமணி சார். அவங்களுக்கு நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். கண்டிப்பாக இந்த படம் ரீரிலீஸ் அப்போ நானும் சார் எல்லாம் சேர்ந்து இந்த படத்தை மறுபடியும் பார்ப்போம். வாழ்த்துக்கள் சார். நன்றி. தேங்க்யூ சார். சிறமாக ஓடிக்கொண்டிருக்கும் அக்யூஸ்ட் படத்தின் கதாநாயகர் ஹீரோ உதயா அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். மேடையில் உள்ள எல்லா பெரியவங்களுக்கெல்லாம் வணக்கம். எல்லாம் லெஜண்ட்ஸாக இருக்காங்க. நான் தான் சும்மா வச்சா சார் இங்கே இருக்குது இல்லையே. ஸோ பத்திரிகை மீடியா நண்பர்களுக்கு எல்லாருக்கும் நான் வணக்கம். கேப்டன் பிரபாகரன் படம் வந்து நான் வந்து சின்ன வயசில் சூப்பர்கீத் தேட்டர்னு ஒரு ப்ரிவியூ தேட்டர் இருக்குது சார். சூப்பர்கீத் ப்ரிவியூ தேட்டரில் நான் கேப்டன் பிரபாகரன் வந்து ப்ரிவியூ பார்த்தேன் எங்கள் அப்பாவோட. ஸோ இன்றைக்கி வந்து அந்த விழாவில் வந்து எனக்கு பேசுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கேப்டன் வந்து எனக்கு வந்து எப்படி பர்சனல்னால் என்ன சொல்கிறது, அவர் வந்து இப்போது எனக்கு சின்ன வயசில் எனக்கு ஃபோன் பண்ணி நிறையா விஷயங்கள் வந்து அப்போ அந்த டைமில் வந்து நான் சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் நீ டான்ஸ் கிளாஸ் போனியா, ஃபைட் கிளாஸ் போனியா, கரெக்டாக போறியா அப்படின்னு வந்து எனக்கு எப்பயுமே எனக்கு சொல்லிகிட்டே இருப்பார். அப்பா கிட்ட பேசி கேட்பாங்க. ஸோ அது மாதிரி அதுக்கப்புறம் நடிகர் சங்கம் வந்ததுக்கப்புறம் கேப்டன் வந்து அவர் கூட ரொம்ப க்ளோஸாக எல்லாருமே வந்து அவரை மாதிரி ஒரு ரியல் ஹீரோ வாழ்க்கையில் நம்ம பார்க்கவே முடியாது. கேப்டன் தான் ரியல் ஹீரோ. இந்த தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை, அவர் ரியல் ஹீரோ. அவரை மாதிரி ஒரு மனசு நாங்கள் கூட இருந்து பழகியிருக்கோம், பார்த்துருக்குறோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேப்டன், அந்த கேப்டன் பிரபாகரன் பார்க்கும்போது எனக்கு வந்து
ரொம்ப கிட்டத்தட்ட ரிப்பீட்டடாக அந்த படம் பார்த்துருக்கேன். நான் சின்ன வயசில் ரிப்பீட்டடாக படம் பார்த்துருக்கோம் நிறையா வாட்டி. செல்வமணி சார்னாலே எங்களுக்கு வந்து ஃபோன்லலாம் நிறையா வந்து அப்பாவுக்கு வந்து நிறையா ஃபோன் கால்ஸ்லாம் வரும் சில இடத்துல இருந்து. அப்போது வந்து அந்த படம் அந்த மாதிரி ஒரு சர்ச்சையான படம்னா அது செல்வமணி சாரோட படமாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் நான் ரசித்து பார்த்துருக்கோம். அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதாவது இப்போ கேப்டன் அவ்வளோ மிஸ் பண்ணுறோம். நான் சின்ன கேப்டனாக வந்து எங்கள் விஜய் பிரபாகரன் பார்க்குறேன். ஸோ அவர் நிச்சயமாக அவர் ஒரு பெரிய இடத்துக்கு வரணும். எங்கள் கேப்டனுக்கு எடுத்து சின்ன கேப்டனும் அது இந்த இடத்துக்கு வரணுன்றது என்னுடைய ஆசை. அதே மாதிரி செல்வமணி சார் வந்து அவரை வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, அவர் வந்து ஒரு கேப்டன் எப்படியோ அப்படி ஒரு இது வந்து இங்கே இப்போ இண்டஸ்ட்ரிக்கே உண்மையான கேப்டன் செல்வமணி சார் தான். உண்மையான கேப்டன் சொல்லணும் செல்வமணி சாரை. ஏன்னா விஜயகாந்த் சார் இருக்கும்போது கேப்டன் அவருக்கு தவிர வேறு யாரும் இருக்காது. ஆனால் இப்போது இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஒரு கேப்டன் வந்து ஆர்கே செல்வமணி சார் தான். ஏன்னா உண்மை நேர்மை, அவர்கிட்ட உண்மை நேர்மை, அந்த போல்டான டிசிஷன் அதுதான் சார். நீங்கள் கிரேட் சார். அதனால் நீங்கள் வந்து படமும் பண்ணுங்கள், நல்ல அமைப்புகளுக்கு தலைவராகவும் இருங்க. படமும் பண்ணுங்கள், நல்ல அமைப்பு தலைவராக இருங்க. இன்றைக்கி வந்து இப்போ இந்த கேப்டன் பிரபாகரன் வந்து August 22 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக அந்த படத்தோட எந்த படமும் போட்டி போடாது, அது மட்டும் நிச்சயம். திருப்பி ஒரு 10 படம் அதோட ரிலீஸ் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரியும். ஏன்னா படத்தோட ஹீரோ அப்படி, படத்தோட டைரக்டர் அப்படி, படம் அப்படி, அந்த படம் அப்படி. அதனால் இன்னொரு 10 படம் ஒரு படத்தோட 10 படத்தில் போட்டி போட்டு அந்த படத்துக்கு அதெல்லாம் இல்லை. இந்த படம் வரும்போது எந்த படமும் வராது. ஸோ ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த ரிலீஸ் ரெகுலேஷன் கமிட்டின்றத ஒன்று வந்து சீரமைப்பு பண்ணி படங்களை எல்லா லெஜண்ட்ஸ் இருக்காங்க சீரமைப்பு பண்ணி தயவு செஞ்சு அதை ப்ராப்பராக கொண்டு வரணும். அது செல்வமணி சார் நீங்கள் உங்கள் தலைமையில் அதை சீரமைப்பு பண்ணி கொடுக்கணுன்றது என்னுடைய ஒரு ஆசை, கோரிக்கை. ஏன்னா யூ ஆர் த போல்ட் மேன், ரியல் மேன், ஒரிஜினல். இந்த தமிழ் சினிமாவுக்கு நல்லது நினைக்கிற ஒரு ஆள் நீங்கள். ஸோ இந்த கேப்டன் பிரபாகரன் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும். அதில் அதாவது ரீரிலீஸில் யாரோ சொன்னாங்க, ரீரிலீஸில் மிகப்பெரிய ஒரு சாதனை படைக்க போகுது. நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 வாரம் கேப்டன் பிரபாகரனை தவிர எந்த படமே August 22 அப்புறம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு கேப்டன் பிரபாகரன் மிகப்பெரிய ஒரு ரீரிலீஸில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும். ஸோ தேங்க்யூ. அந்த எங்கள் கேப்டன் நாங்கள் மிஸ் பண்ணுறோம். திருப்பி கேப்டனை திரையில் பார்க்குறதுக்குள்ள ரொம்ப சந்தோஷம். 25th அவர் பர்த்டே வருது. ஸோ அதுதான் அந்த விஷயத்துக்கு இந்த கேப்டன் பிரபாகரன் வந்து சரியான படமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாத்துக்குமே. பிரதர் விஜய் பிரபாகரன் அவர்களுக்கும் நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்தவர்கள் அல்டிமேட் ஸ்டார் திரு அஜித் அவர்கள், ஆக்ஷன் கிங் திரு அர்ஜுன் அவர்கள், சின்ன தளபதி திரு பரத் அவர்கள். இவர்களை வைத்து எழுதி இயக்கியவர். பஞ்ச் வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பல வெற்றி படங்களை கொடுத்தவர். தன் திரைப்படங்களுக்கு ஊர் பெயரையே பேரா வச்சு பேர் எடுத்தவர் திரு பேரரசு அவர்கள். இவர் விஜயகாந்த் அவர்களை வைத்து தர்மபுரி என்ற வெற்றி படத்தை இயக்கியவர். எழுத்தாளர், இசையமைப்பாளர், கவிஞர், இயக்குனர், இன்று பிஸியாகி கொண்டிருக்கும் ஒரு நடிகர். தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் பொறுப்பான பொதுச் செயலாளர் திரு பேரரசு அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். வசனகரத்தில் லியாகத் அலிகானை விட அவர் எழுதுனதை விட இந்த அம்மா எழுதி பேசுகிறேன். ரங்கநாதன் தான் அந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காரு. ரங்கநாதன் வந்து லியாகத்துக்கு போட்டி இறங்கிட்டார். ஓகே, அடுத்த படத்துக்கு செல்வமணி சார் அவரை போட்டுக்கு சார் டைலாக்கு. ஓகே, நல்ல ஒரு நிகழ்ச்சி. ட்ரெய்லர் பார்த்தோம், பாட்டெலாம் பார்த்தோம். 2 பாட்டு பட்டை கிளப்பிடுச்சு. ரிலீஸ் எப்போ பார்க்குற மாதிரியே கைதட்டி என்ஜாய் பண்ணி பார்த்தோம். இப்போ மேடை ஏற்றும்போது இந்த படத்தில் நடித்த மன்சூர் அலிகான்லாம் வந்துட்டார் மேலே. எனக்கு ஒரு குறையாகவே இருந்துச்சு, ரம்யா கிருஷ்ணன் மேடம் வந்திருக்காமே அப்படின்ட்டு. அதுக்கு வந்துட்டாங்க. ஓகே, அது அந்த குறை எல்லாமே நிறைவேறிச்சு. படம் ரிலீஸ் எப்போ பார்க்கும்போது அப்போ பார்த்ததை விட இப்போ ரீலீஸ்க்காக பார்க்கும்போது ரமேஷ்னு அழகாக இருக்காங்க. அது என் வயசாக என்னென்னு தெரியல. யாருக்கு அது ஒவ்வொரு வருஷம் ஒரு டேஸ்ட் இருக்கும். மனசில் அடிக்கணும் ஓகே தான். இந்த படம் அதான் முடிக்க போகிறோம். நான் பேசும்போது தான் எல்லாமே என் ராசி இருக்கே. ஒவ்வொருத்தரும் ஒன்றொரு பேசுவாங்க, அமைதியாக இருப்பாங்க. அது பேரஸ் வந்துட்டாலே 10 மணி ஆச்சு, 9 மணி ஆச்சு, 9 ஆச்சு, 7:30 அங்கே தான் வரும்.
4 பேர் இல்லை, 40 பேர் இருக்காங்க. அதில் அங்கேருந்து வரல, இங்கேருந்து வந்துருச்சு. இப்போ சீக்கிரம் முடிச்சிடுறேன். இந்த படத்தில் மனுஷன் நடிகர் ரொம்ப சிறப்பாக இந்த படம் தான் அவருக்கு பெரிய அடையாளம் மனுஷனுக்கு. ஏன்னா அவர் சொன்னார்ல, அவர் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. ஆமாம், இதுக்கு எத்தனை படம் நடிச்சிருக்காரு. ஆனால் என்ன படித்தா சரி, கேப்டன் பரவாயில்ல, மனுஷன் நடிகர் பண்ண அந்த வில்லன் வேடம் அவருக்கு ஒரு நடிப்பு இதுலேயே பெரிய அடையாளம். அப்புறம் செல்வமணி சார், எல்லாரும் படம் எடுப்பாங்க, படம் வெற்றி அடையும், பேர் எடுப்பாங்க. ஆனால் செல்வமணி சார் வந்து இந்த ஒரு படத்தில் ஒரே குடும்பத்துக்கு 2 பேரை கொடுத்துட்டாரு. ஒன்று புரட்சி கலைஞராக இருந்த விஜயகாந்த் அவரில், அதுக்கப்புறம் கேப்டனுங்கிற பேரை கொடுத்தாரு. அப்போ அதே குடும்பத்துக்கு பிரபாருங்கிற அவருக்கு பிள்ளைக்கு பேர் கொடுத்துட்டார். ஒரே குடும்பத்துக்கு 2 பேரை கொடுத்தவர் நம்ம ஆர்கேஎஸ் செல்வமணி சார் அவர். ட்ரெய்லரு சாங்கும் பார்த்துட்டு உண்மையிலே கொஞ்சம் மிரண்டு போயிட்டோம். நம்மளுக்கே கொஞ்சம் குற்றம் வந்துச்சு, என்னடா பண்ணோம், ஒன்றும் பண்ணலையோ அப்படிங்கிற அளவுக்கு மகிழ்ச்சியாகி போயிடுச்சு. அவர் வந்து இயக்குனர் சங்க தலைவராக இருந்திருக்காரு, பெப்சி தலைவராக இருந்திருக்கிறாரு. ஆனால் இப்போ வந்து சீக்கிரம் படம் பண்ணணும் சார். ஏன்னா திருப்பி உங்களை ஒரு இயக்குனராக திரையில பார்க்கணும்னு ஒரு ஆசை அந்தளவுக்கு வெறி வந்துடுச்சு. ஆர்கே செல்வமணி அப்படின்னா என்ன, இயக்குனரா, இயக்குனர் சங்க தலைவரா, பெப்சி தலைவரா, தயாரிப்பாளரா, ஒரே ஒரு வார்த்தை தான், ஆளுமை. ஆர்கே செல்வமணி என்பது ஆளுமை. ஒரு இயக்குனர் வந்து இப்போ மனிதர் பிறப்பாங்க, மனிதரை பிறக்கிறவங்க பூரா மனுஷன் இல்லை, மனுஷனை வாழ்கிற வச்சு தான் மனுஷனை இல்லைங்கிறது. அது மாதிரி படம் பண்ணுற இயக்குனர்லாம் இயக்குனர் ஆகிட முடியாது. அந்த இயக்குனர் ஒரு ஆளுமை இருக்கணும். அப்படி நிறைய இயக்குனர்கள் இருக்காங்க இங்கே. அதில் ஒருத்தர் தான் ஆர்கே செல்வமணி சார். அவர் என்ன நினச்சாரோ அதை எடுப்பார். அவங்க சொன்னாங்கன்னு இவங்க ஒன்று மாற்றுறது, இவங்க சொன்னாங்க ஒன்று மாற்றுறது, அந்த கதையெல்லாம் இங்கே இருக்காது. அது ஒரு ஆளுமை. அப்புறம் நான் அடிக்கடி செல்வமணி சார் வீட்டுக்கு போவேன். போகும்போது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். எப்படி அந்த ஆள் இப்படி இவ்வளவு தைரியமாக இருக்கார் அப்படின்ட்டு. என்னென்னா, நான் வந்து திருப்பாச்சி, சிவாசி, இதுக்கப்புறம் சென்னையில் ஒரு இடம் வாங்கிடுவோம் அப்படின்னு புரோக்கரை சொல்லி வச்சேன். அப்போ புரோக்கர் வந்தார், சார் ஒரு நல்ல இடம் சார், சூப்பர் இடம் சார், நீங்கள் சொன்ன ரேட்டுக்கே இருக்குது சார், பார்த்துடலாம் சார். நான் சரி, நானும் போய் பார்த்தேன். ஷாக் ஆகிட்டேன், பதட்டம் போய் போச்சு எனக்கு. அவர் காட்டின இடம் என்னென்னா, விஜய் சார் வீட்டு பக்கத்தில். எனக்கு ஷாக் ஆச்சு. நமக்கு லைஃப் கொடுத்தது விஜய் சார், அவர் வீட்டு பக்கத்துலேயே இடத்த வாங்கணும்னா விஜய் சார் நினைப்பாங்க, இல்லை மற்றவங்க விஜய் சார் வீட்டு பக்கத்தில் இடம் வாங்கிட்டானா அப்படின்னு ஒரு இது பார்ப்பாங்கள்ல. ஆனால் எங்கள் செல்வமணி சார் விஜயகாந்த் சார் வீட்டு பக்கத்தில் வீடு வாங்கிட்டார், இடம் வாங்கிட்டார். அதனால் அங்கே போகும்போதெல்லாம் பக்கத்தில் விஜய் சார் வீடு. ஆச்சரியமாக இருக்கும், நம்ம எவ்வளோ யோசித்தோம், மற்றவங்களை பற்றி யோசித்தோம். அதில் அவருக்கு என்ன மனசுக்கு என்ன போடுது அது கொண்டு வர. அதுதான் ஆர்கே செல்வமணி சார். சீக்கிரம் அடுத்த படம் பண்ணுங்கள் சார், சீக்கிரம் ஆரம்பிச்சிடணும். கேட்கல, இப்போ அதுதான் டைம் ஆச்சு, அவர் டைம் ஆகி போச்சு. இப்போ எனக்கு டைம் ஆகலை, அவருக்கு டைம் ஆனதுனால என்ன சீக்கிரம் பேச சொல்கிறாரு, சீக்கிரம் முடிச்சிடுங்க. அப்புறம் விஜயகாந்த் சாரை பற்றி நிறையா பேசியாச்சு. நிறைய பேசினா எல்லா உண்மையும் இல்லை சொல்லிட்டாங்க. ஏன்னா வள்ளல், மற்றவங்களுக்கு பசி ஆற்றுவர், உணவு போகிறவர் எப்படி சொல்லியாச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று சொல்லணும்னா, எஸ்சி சொன்ன மாதிரி தான், நன்றியுள்ளவர், விசுவாசி. தமிழ் திரையுலகிலேயே நிறைய ஹீரோக்கள் இருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்தில் புது இயக்குனர் கதை கேட்டு படம் பண்ணுவாங்க வளர வரைக்கும். வளர்ந்து ஒரு இடத்துக்கு உட்காந்ததுக்கப்புறம், அவங்களுக்குன்னு ஒரு மார்க்கெட் உட்காந்ததுக்கப்புறம் ஜெயிச்ச டேரக்டர் மட்டும்தான் கதை கேட்பாங்க, ஜெயிச்ச இயக்குனர் மட்டும் தான் படம் பண்ணுவாங்க. ஆனால் கேப்டன் அவர் மட்டும்தான் 157 படம் பண்ணியிருக்காரு. 150 படத்துக்கு அப்புறமும் புதிய இயக்குனருக்கு வாய்ப்பு கொடுத்த ஒரே கதாநாயகன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். இடத்துல 52 புது இயக்குனர் உருவாக்கியிருக்காரு. தமிழ் ஃபீல்டில் யாரும் அப்படி இல்லை. காரணம் மனசு. மற்ற ஜெயிச்சவனால் நம்ம வெற்றி அடைகிறத விட நம்ம வெற்றி ஒருத்தனை உருவாக்கணும்.
அப்படி பலரை உருவாக்குனவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். ஒரு என்னென்னா இப்போது நிறைய பேர் சினிமா நிறைய பேர் சில நடிகர்களும் சொல்கிறேன், நிறைய நடிகர்கள்லாம் ஏற்கனவே படம் பண்ண இயக்குநர்கள் எல்லாம் சந்திக்க முடியாது. இப்போலாம் அப்பாயின்மெண்ட் கிடைக்காது. ஒரு பழைய இயக்குனர் வந்து ஒரு ஹீரோ பார்க்கணும்னா நேராக மூவ் பண்ண முடியாது. மேனேஜரை கேட்டால் கூட என்ன விஷயமாக பார்க்க வராரு, இதெல்லாம் கேள்வி கேட்டு தான் சந்திக்க முடியும். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான். அவரை வச்சு இயக்குனர் எப்போ பார்க்க சொன்னாலும் உடனே வாங்கி வந்து பார்க்க வைப்பார். ஒரு வெற்றியில் இருக்காரா பழைய இயக்குனரா அதெல்லாம் இல்லை. அவரை வச்சு படம் பண்ண இயக்குனருக்கு மேலே என்றைக்குமே ஒரு பாசம் உள்ள ஒரு ஹீரோ தான் நம்ம விஜயகாந்த் அவர்கள். இந்த கேப்டன் பிரபாகரன் ஷோலை பார்த்துட்டு வேந்துட்டு இருந்தோம். இது மாதிரி தமிழ் எடுக்கவே முடியாது நினச்சிருந்தோம். அதுக்கப்புறம் அதை விட சூப்பர் எடுக்க முடியாது எடுத்து நிரூபித்தது தான் அந்த கேப்டன் பிரபாகரன் படம். ரீலீஸ் ஆக போகுது. கண்டிப்பாக அப்போ எந்த வரவேற்பு இருந்துச்சோ அதே வரவேற்பு இந்த முறையும் கிடைக்கும். செலிமணி சார், உங்களுக்கு ஃபஸ்ட்டு படம் மாதிரி இப்போ திருப்பி அடுத்த இன்னிங்ஸ் ஆரம்பிக்க. நன்றி, வணக்கம். இளைய தளபதி கேப்டன் அவர்கள் நமக்கு 2 வாரிசு கொடுத்துருக்காரு. ஒன்று கலையுலகில் ஒரு வாரிசு சண்முக பாண்டியன், அடுத்து அரசியலுக்கு ஒரு வாரிசு கொடுத்துருக்கிறாரு விஜய் பிரபாகரன். கலைத்துறையில் அவர் வெற்றி அடையணும், அதே மாதிரி அரசியலையும் நீங்கள் வெற்றி அடையணும். வாழ்த்துக்கின்றோம். தேங்க்யூ சார். இளைய தளபதி திரு விஜய், அல்டிமேட் ஸ்டார் திரு பார்த்திபன் ராதாகிருஷ்ணன், திரு விமல், திரு கௌதம் கார்த்திக், இப்படி பல ஸ்டார்களை இயக்கியவர். யார் வாய்ப்பு கேட்டாலும் கொடுப்பவர். துள்ளாத மனங்களையும் தன் திரைப்படத்தில் துள்ள வைத்தவர். எழிலானவர். வேலைன்னு வந்துட்டா இவர் வெள்ளக்காரர். நண்பன்களின் மனங்களை ஆளும் தேசிங்கராஜா. எழுத்தாளர், இயக்குனர், தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் இணை செயலாளர் திரு எழில் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். இந்த விழாவுக்கு வந்திருக்கும் கேப்டன் மற்றும் செல்வமணி சார் அவர்களின் ரசிகர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் விஜய் பிரபாகரன் அவர்களுக்கும் செல்வமணி சார் அவர்களுக்கும் மன்சூர் சார் அவர்களுக்கும் மற்றும் நமது நண்பர்கள் அத்தனை பேருக்கும் வருக என்று வரவேற்கிறேன். நான் இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்து கொஞ்சம் அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். இது புஷ்பா ட்ரெய்லர் மாதிரி கிட்டத்தட்ட இருந்தது. ஒரு ஒரு 35 வருடங்களுக்கு அப்புறம் வந்து ஒரு ட்ரெய்லர் வந்து எவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக வந்து இருக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த படம் ஒரு காரணம். நம்ம நிறைய படம் பண்ணலாம், வெற்றி அடையலாம். பட் காலம் கடந்து அந்த படம் வந்து நம்மளுடைய வந்து நிற்கணும். நம்ம 35 இயர்ஸ் கழித்து இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த எதிர்பார்ப்பு தான் அந்த படத்தோட வெற்றி. செல்வமணி சார் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலும் கூட இந்த படம் வந்து அவரோட கேரியரில் பெஸ்ட் மூவியாக இருக்குது. ஸோ கேப்டனுக்கும் அதுதான். கேப்டனும் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருந்தால் கூட இது ஒரு காலம் கடந்து நிற்கக்கூடிய படங்களில் நிறைய படம் இருந்தாலும் வந்து இந்த படமும் வந்து ஒரு முதன்மையான படமாக இருக்கும். ஸோ அப்படி தான் ஒரு படம் அப்படிங்கிறது வந்து காலம் கடந்து ஒரு 30 வருஷம் 35 வருஷம் கழிச்சும் பார்க்கும்போது அது புது படமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு படைப்பை கொடுத்தோம்னா அதுதான் ஒரு படைப்பாளியோட மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் நான் நினைக்கிறேன். கேப்டனை வச்சு நான் படம் பண்ணலைன்னா கூட கேப்டனோட படங்களில் வந்து நான் உதவி இயக்குனராக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லோரும் சொன்ன மாதிரியே வந்து அந்த உதவி இயக்குனர் இருக்கும்போது காலையில் கிளம்பி போகலாம், நேராக போய் ராவுத்தர் ஃபிலிம்ஸில் சாப்பிட்டுட்டு வந்துடலாம். அது யார் படம் முடிஞ்சு 2 வருஷம் போயிட்டே இருப்பவங்க யாரும் அதை பற்றி கேட்க மாட்டாங்க. யாரா நீ அப்படிம்பாங்க. பார்த்தோன்னே ஓகே அதுக்கப்புறம் 2வது படம் 3வது படம் நடந்துகிட்டு இருக்கும். பட் அவங்க கேட்க மாட்டாங்க, இந்த பையனை தெரிஞ்சிருக்கும் நம்ம அவங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அந்த மாதிரி வரவங்க போகிறவங்க அத்தனை பேருக்குமே ஒரு சாப்பாடு போட்ட ஒரு கம்பெனி அப்படின்னா வந்து ராவுத்தர் ஃபிலிம்ஸ் தான். ஸோ அந்த கேப்டனை வச்சு அந்த படத்தில் நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போது நடந்த விஷயங்கள் இங்கே நிறைய பேர் சொல்லுவாங்க. சினிமாவில் ஹீரோவாக இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, ரியல் லைஃப்லேயும் ஹீரோவாக இருக்கிறது தான் பெரிய விஷயம் அப்படிங்கிறது. ஸோ அது கேப்டன்கிட்ட நிறைய வந்து அந்த படங்களை நான் கண்கூட பார்த்துருக்கேன். அவர் இல்லை என்றாலும் கூட அவருடைய நினைவு நம்மக்கிட்ட அப்படியே வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கும். செல்வமணி சார் வந்து நான் பல தடவை சொல்லியிருக்கேன் செல்வமணி சார்கிட்ட, சார் நீங்கள் வந்து இருக்க வேண்டிய இடம் வந்து இது இல்லை, இதை விட வந்து உயர்வாக நீங்கள் போகணும். ஏன்னா வந்து அவர்கிட்ட இன்றைக்கும் வந்து உட்கார்ந்தா என்னோடய படத்தை பார்த்துட்டு என்ன குறைநிலைகள்
அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக பர்ஃபெக்டாக, அது வந்து மனசில் ஒன்று வச்சுட்டு படம் ஹிட் ஆனாலும் பர்ஃபெக்டாக சொல்லுவார். படம் தோற்று போச்சா, டேய் இது உன் படத்தில் தப்புடா, இதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா இந்த படம் உனக்கு வந்து இன்னும் நல்லா வந்திருக்குண்டா அப்படிங்கிறது சொல்கிறது இல்லை. ஒரு சகோதரனை போல் மிக அன்பாக ரொம்ப அழகாக அந்த ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது வந்து அவருக்கு இன்னமும் வந்து சிறப்பாக இருக்கும். நான் திரும்பவும் சொல்லிகிட்டே இருப்பேன் செல்வமணி சார்கிட்ட, செல்வமணி சார் வாங்க ஒரு நல்ல படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறேன். இன்றைக்கும் வந்து தானு சார் அன்றைக்கி ஒரு ஸ்டேஜில் கூட சொன்னாங்க, எப்போ ஒரு செல்வமணின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ முதல்ல நான் சொல்கிறேன், நான் இப்போ டேரக்டர்ஸ் யூனியன் தலைவர் கூட சொன்னார் அன்றைக்கி, நீ முதல்ல போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி செல்வமணி சாரோட அடுத்த படைப்பை பார்க்கறதுக்கு நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். கூடிய சீக்கிரம் செல்வமணி சார் வந்து இயக்குனராக திரும்பவும் அவதாரம் எடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அல்டிமேட் ஸ்டார் அஜித் சூர்யாவர் அப்போது இயக்குவதற்கு படங்கள் இல்லை என்று வேதனைப்பட்டார். ஆனால் இன்று இவர் இல்லாத படங்களே இல்லை. இயக்குனர் ஆர்கே செல்வமணியின் அருமை நண்பர், கேப்டனின் பெருமை பாடும் புலமை பித்தன் கேப்டன் பிரபாகரனை வாழ்த்தி பேச சரியான ஆள் இவர். இவர் மனைவி ஒரு கேப்டன், இராணுவத்தில் பணிபுரிகிறார். ஆபரேஷன் சிந்தூர் வரை வெற்றி கொடி நாட்டிய வீரமங்கை அவர். மேடையில் சிங்கமாக கர்ஜிப்பதையும் காமெடியில் புலியாகவும் இருக்கும் சிங்கம் புலி அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இது ஒரே ஒரு நம்ம பிள்ளை ஒரு விஷயம் தப்பாக சொல்லிடுச்சு. அது செல்வமணி சாரோட நண்பர் இல்லை, அவரோட தம்பி நான். அனைவருக்கும் வணக்கம். ஒரு 4-5 பேர்லாம் தூங்கிட்டே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஓகே. இப்போ கேப்டன் பிரபாகரன் அப்படின்னா அந்த கேப்டன் பிரபாகரனுக்கும் சிங்கம்புலிக்கும் என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. ஆனால் எங்கள் கேப்டனுக்கும் சிங்கம்புலிக்கும் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு 3 இன்சிடென்ட் மட்டும் சொல்லிடுறேன். இந்த படம் ஆர்கே செல்வமணி சார், அது ராஜ் அந்த ஷோலே படத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய படம். அதை நான் வந்து ஓசியில் பார்க்கணும்னு சொல்லி சேம்பரில் போய் உட்காந்து அடி வாங்கி வெளியே வந்தது, அதெல்லாம் எடுத்த கதை விட்டுருங்க. அவர் செல்வமணி சாரோட தம்பி ராஜா என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவங்க அண்ணன் என்ன செய்கிறாரு, எப்படி பேசுகிறாருன்னு பொழுதுனையும் கேட்டுக்கிட்டே இருப்பேன். சும்மா இருந்தேன் சொன்னேன்ட்டே இருப்பார். நான் வந்து உதவி இயக்குனராக இருக்கும் பொழுது, அதாவது என்னால் வந்து சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு லாஸு அப்படின்னா செல்வமணி என்னன்னால தான். என் வீட்டு பெட்ஷீட் காணா போச்சு. எங்கன்னா எங்கள் ஊர் பெரியவளம் பக்கத்தில் கும்பக்கரையில் ஆட்டமா தேரோட்டமா சாங்கு, நைட் எஃபெக்ட் 3 மணி 4 மணிக்கு தான் சாங் முடியுது. அந்த சாங்கை பார்க்கணும்னா அந்த ஃபால்ஸுக்கு போனோம்னா ஒரு ஷாட் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் பிரேக் விட்டுருவாங்க. நான் அந்த பாறையில் போய் பெட்ஷீட்டை வச்சு பொத்தி படுத்துட்டேன். அப்புறம் திருப்பிட்டு ஆட்டமானது இங்கேயே ஓடுறாங்கடான்னு ஓடினேன். திருப்பி வந்து பார்த்தேன் பெட்ஷீட்டை காணோம். அதுக்கப்புறம் சைக்கிள் பஞ்சரு. திருப்பி ஒரு வாரம் கழித்து சாங்கெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னாங்க. அங்கிட்டு ஆண்டிப்பட்டி பக்கத்தில் ஏதோ ட்ரெயின் ஃபைட் எடுக்கிறேன் நாங்கள். எங்கள் அம்மா சொல்லிச்சு, அங்கேயும் பெட்ஷீட் எடுத்து போனேன்னா விளக்கமத்து பண்ணி சாத்தி போடுவேன். அப்புறம் இங்கே சினிமாவுக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர், அந்த படம் ரிலீஸ் ஆக போய் போய் பார்க்க முடியல. எங்கள் கேப்டன் இருந்ததுனால தான் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தேன். ஏன்னா அவர் இருந்த ஆஃபீஸில் நான் சோறு சாப்பிட்டதுனால தான் எங்கள் சொந்தக்காரனே சொல்லிட்டு போயிட்டேன், இனிமேல் நீ சென்னையை விட்டு வரவே மாட்டேன், உனக்கு சோறு போடுறதுக்கு ஒரு ஆள் இருக்கார், நீ அங்கே சாப்பிட்டு நல்லா இருக்கு. அதை எங்கள் கேப்டனை வச்சுக்கிட்டு ரேணி உண்டா படத்தில் நான் தான் ஆடியோ ஃபங்க்ஷனில் நான் தான் எடுத்து நான் தான் ஆங்கராக நான் பேசினேன். அந்த பேசி முடித்ததுக்கப்புறம் எங்கள் நிக்காஸ் ப்ரொடியூசர் என்னை தாஜ் கன்னிமராக்கு சாப்பிட போயிட்டார். அப்போ எங்கள் கேப்டன் வந்து எங்கள் அண்ணன் சுதீஷ்கிட்ட சொல்லி, அவன் சிங்கப்பள்ளி சாப்பிட்டானா எங்கே இருக்கானான்னு சொல்லி போய் பார்த்து என்னை கன்னிமராவில் வந்து சுதீஷ் சார் நீ சாப்பிட்டேன்னு சொன்னார் கேப்டனு. அது சொன்னேன், இல்லைண்ணே நான் சாப்பிட்டேன், நீங்கள் தானே இருக்கேன், நான் இந்த அமீர்லாம் சாப்பிட்டுருக்கோம் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி என்னென்னா, நான் சுந்தர்சி சார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்க்கும்போது எங்கள் சுந்தர்சி சார் வந்து ஒரு வீடு இருந்துச்சு. அது கேப்டன் சாரோட வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் ஒரு வீட்டில் குடியிருந்தார். அவங்க ஐவி சசியோட வீடு, சீமா அவங்களோட வீடு, அதில் 2வது மாடியில் இருந்தார். எய்த்த வீடு கேப்டன் சார் வீடு. நான் சாரை காலையில் பார்க்க 7:30 மணிக்கு போயிடுவேன். போயிட்டு அப்படியே பார்ப்பேன். பார்த்துட்டு இரவு 7:30 மணிக்கு மேலே மொட்டை மாடிக்கு போவேன். மொட்டை மாடிக்கு போயிட்டு எதுக்கு போவோம், நான் டி சங்கரனு கேமராமேனு எல்லோரும் போய் உட்காந்து அங்கே பேசிக்கிட்டு போய் ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். அப்போ அங்கிட்டு பார்த்தோம்னா அங்கேருந்து தூரமாக கேப்டன் நிற்பார். ஷூட்டிங்லேயும் அப்படிம்பார். நான் போகணும்னே, வருஷம் பூரா ஷூட்டிங் போகிறது நீங்கள் ஒரே எழுத்தம்ல அப்படிம்பார். சரி காலையில் பார்க்கலாம் தூங்கு அப்படின்ட்டு போயிடுவார். அப்புறம் ஒரு 4 நாள் கழித்து வர்றேன், விஜயகாந்த் சார் விட்ட ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி பிரசாத்துலேருந்து ஒரு க்யூ, பிரசாத்துலேருந்து காவிரி ஸ்ட்ரீட்லேருந்து ஒரு க்யூ நிற்கிது வீட்டுக்கு முன்னாடி. நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் வெளியே போய் ஒவ்வொருத்தரா பொண்ணு தள்ளி விடுறேன். அப்போ விட்டுக்கிட்டே இருக்கையில் அவர் வந்து பார்க்குறாரு லேசா,
இது யார் சார் சுந்தர் சார்ட்ட வேலை பார்க்குறாரு அசிஸ்டன்ட் டைரக்டர்னு அவரோட உதவியாளர் சொல்கிறாங்க. அப்படியா? எந்த ஊர்? மதுரை பக்கம் தேனி பெரியவளம். அப்படியா? எல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. வா நீ ஃபோட்டோ எடுக்கலையான்னாரு. நான் உங்களை வச்சு படம் எடுக்கணும்னே. என்னது உங்களை வச்சு படம் எடுக்கணும்? அது நினச்சுட்டா நீ மதுரைக்கார அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு போயிட்டார். போனதுக்கப்புறம் அஜித்தை வச்சு படம் பண்ணுறோம், உளவுத்துறை ரிலீஸ் ஆகுது, எதாவது ஆகுது, விஜயகாந்த் சாரை வச்சு பண்ணணுமே எதடா பண்ணுறது என்னடா பண்ணுறோம். அடுத்துக்கடுத்து சூர்யா வச்சு ஒரு படம் பண்ணலாம்ட்டு இருக்கோம். அதில் ஒரு நாள் கெஸ்ட் ரோல் பண்ணணும். விஜயகாந்த் சாரை வச்சு யார் கெஸ்ட் ரோல் பண்ணுறது, ஒரு நாள் யார் கெஸ்ட் ரோல் பண்ணி யாரோ பேசுகிறாங்க. நான் இடையில கலைப்புலி தானு சார் இருக்கார், பாலா சார் இருக்கார், விஜயகாந்த் சார் இல்லை ஒரு நாள் எப்படி வருவார், அவர் எப்படி வருவார், அதெல்லாம் வரமாட்டார், பேசி பார்க்கலாம் சார். அப்புறம் பாலா சார் பேசினார், தானு சார் பேசினார், என்னை அனுப்பிச்சிட்டாங்க. நான் நேராக போகிறேன், அவர் வீட்டுக்கு போகிறேன். போனோன்னே என்னை பார்த்தேன்னு வட ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வா, ஏன்னா என்னை ஒரு நாள் நடிக்க சொல்லி ஒரு டைரக்டர் வந்து கதை சொல்ல வரேன், அவள் போகட்டும் நீ வெளியே கொஞ்சம் நான் பேசுகிறேன். இல்லைடா இது ஒரு நாள் நடிக்க சொல்கிறாரா தானு பாலெல்லாம் பேசினாரா, நீ 10 நிமிஷம் இரு நான் பேசுகிறேங்கிற இல்லைன்னாரு. இல்லை அதுதான் நானுன்னு. இல்லை நீயா? இல்லைடா நீ இப்படி சொல்கிற, நான் தான் சொன்னேன்ல உங்களை வச்சு படம் எடுக்கணும்னு. இல்லை நான் அடிக்க மாட்டேன்டா ஒரு நாள். நான் எப்படி இல்லை நீ அடித்தேன்னா நான் அத்தனை பேர்த்துக்கு நடிக்கணும், அதெல்லாம் நடிக்கணும். அவ்வளோ நீ அடிக்கலை நான் எப்படி படம் ஒன்றுப்பா. சூர்யா நானுமா அப்படியா சூர்யா நடிக்குதா வரேன்டா போடான்ட்டு. ஒரு 10 நாள் கழித்து டேட்டு கொடுக்குறாரு. ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு போகிறேன், அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. சார் என்கிட்ட நான் மேனேஜர் போயிட்டேன், நான் வந்துட்டேன் போய் சொல்லுங்கள் டேரக்டர்லாம் வந்துட்டோம், கேமராமேன் ரத்ன வெள்ளம் வந்துட்டோம், உள்ளே போங்கன்னு. உள்ளே போனேன் சார் யூனிட்டே வந்திருக்குன்னு. அவனை போன முடியும் உன்னை யார் யூனிட்டை கூப்பிட்டு வர சொன்னது? அண்ணே படம் எடுக்க முடியலண்ணே, நீங்கள் சூர்யாலாம் மீட் பண்ணுற சீன் எடுக்க முடியல. இங்கே கேமரா இருக்குது, இங்கே ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்குது, இங்கே டைரக்டர் இருக்கார், நான் இருக்கேன். நீங்கள் எதுக்கு மேற்கொண்டு செலவழிச்சிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் ரத்னவேலு சூர்யா அது 3 பேர் மட்டும் வாங்க, 3 பேர் தான் வரணும். மேனேஜர் கூட கூப்பிட்டு வா அப்படிங்கிறாரு. அவர் ஷூட்டிங்கை 3 மணி நேரம் நிப்பாட்டிட்டு அவர் ஷூட்டிங்கில் என்ன வேணும், நான் எங்கே நிற்கிறேன் சூர்யா சார் நான் ஒரு மாலையை போடுறேன். எதுக்கு சூர்யா மாலை செலவுலாம் அப்படிங்கிறார். 3 மணி நேரம், 1 மணி நேரம் கேப்டன் ஷூட்டிங் எவ்வளோ செலவாகும் பாருங்கள். அவ்வளவு நல்ல மனுஷன். டப்பையும் கூப்பிட்டு போகிறேன், அப்பயும் ஒரு பொக்கையை கொடுக்குறேன். இல்லை இந்த வர்றது டிரைவர் இவருக்கு 500 ரூபா கொடுக்குறா, இதுக்குடா ஏன்டா இப்படி பண்ணுற. இவ்வளவு நடந்துருச்சுங்க. தம்பி விஜய் பிரபாகரோட தம்பி சின்னவர் செம்ம பாண்டியன், அவர் படம் மலேசியாவில் படம். அந்த படத்துக்கு நான் போய் நடிக்கணும்னு சொன்னாங்க. ஏதோ பேச்சுவார்த்தை, யாரோ ஏதோ பொருளை கிளப்பிட்டு ஏதோ போயிடுச்சு. கேப்டன் போயிடுச்சு, என்ன சிங்கப்புலி காசு கேட்டான் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. அண்ணே இல்லைன்னேங்கிற பிறகு நான் தகவல் சொல்லிட்டேன், நீ மலேசியாவுக்கு வாடான்ட்டார். நானும் போயிட்டேன். போய் ஒரு ஹில்டனோ மேரியடு ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் இருந்துச்சு. 4 மணிக்கு மேக்கப் போட்டேன். 4 மணிக்கு மேக்கப் பண்ண போனார். அப்போ என்னை வந்து இன்னும் கொஞ்சம் இப்போ பாருங்கள் முடியும், இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, இன்னும் கொஞ்சம் நல்லா முடி வெட்டி மண்டையில் உள்ட்டாவெல்லாம் வச்சு ஒரு டாட்டு உள்ளாங்க வெட்டி அப்படியே போயிட்டாங்க. காலையில் பஃபேல போய் சாப்பிடுங்கன்றார். நான் அப்படியே கீழே இறங்குறேன். கேப்டன் அங்கே முன்னாடி உட்காந்து ஏதோ ஓட்ஸ் ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்காரு. சரி இப்போ எதுக்கு இவர்கிட்ட பேசணும், அப்புறம் பேசிக்கலாம்னு மலேசியாவில். அப்படியே நான் ஓரமாக போகிறேன். என்னை அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு மேக்கப் பண்ண கூப்பிடியா, மேக்கப் பண்ண வந்தார். இந்த ஒருத்தன் போகிறேன் பாரியா டவுசரை போட்டு தோடு கிடலாம் மாட்டி, அவனை மாதிரியே சிங்கப்பிள்ளைக்கு மேக்கப் போடியான்னார். அவர் மேக்கப் மேன் பார்த்துட்டு, சார் அவர் தான் சார் சிங்கப்பிள்ளை. ஆமையா நான் நினச்சேன் அவனை கூப்பியாங்க எவ்வளோ அவனோட. நானும் இப்படி தட்டுக்கிட்டெல்லாம் எடுத்துருவேன். என்னடா காலையில் 4 வெண்ணி முட்டையா அப்படின்னாரு. அவனை அப்படின்னு ஏன் என்னை பார்க்காம அங்கிட்டு போகிறேன்? இல்லைண்ணா உங்களுக்கு தொந்தரவு. வாடா இவங்க இன்னமும் படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதை பற்றி நம்ம தனியாக டிஸ்கஸ் பண்ணோம்னாரு. 4 நாள் தாங்க ஷூட்டிங்க, 16 நாள் கூட இருந்தேன். என் கூடயே இருப்பார். அப்படி நடந்து போகும்போது என் தோள்பட்டிலே கை வச்சுருப்பார். ஏன்டா சிங்க அப்படின்னு பேர் வச்சாங்க, நீ ஏன்டா அண்ணனுக்கு என்ன கதை பண்ணலை, நீ என்னடா செய்கிற, சரி இந்த சீனை எப்படா எடுக்கலாம், அண்ணே நீங்கள் அந்த ரைஸ் மில்லிஸ்னா நான் பழைய கதையை கேட்பேன், உன்னை கொன்றுவேன், என்னை பேச வச்சுக்கிட்டே இருக்காது, பேசாமல் இருப்பார். ஆனால் என் கூடவே இருப்பார். அந்த ஒரு நல்ல மனிதர், மிகப்பெரிய மனிதர். நான் பேசிக்கிட்டே இருந்த 10 புத்தகம் எழுதுவேன் எங்கள் அண்ணனை பற்றி. எங்கள் அண்ணன் கேப்டன் பெறுவார். கேப்டன் பேர் கொடுத்த எங்கள் அண்ணன் செல்வமணி எனக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அவர் புகழ் என்றைக்கு இருக்கட்டும். சில பேர் இது
அதாவது பூவில் ஒரு பூ இருக்குல்ல, பூவில் ஒரு பூக்குள்ளே தேன் இருக்குமா, அந்த பூக்குள்ளே தேன் இருக்காது. எல்லாரும் சொல்லுவாங்க பூக்குள்ளே ஒரு தேன் இருக்குது. அதுக்கு பேர் தேன் இல்லை, அது பேர் பூந்தேன். அந்த பூந்தேனை குடிச்சிட்டு போயிட்டா தேனடையில் இருக்க தேனில் அந்த தேனை கக்கி அதை தேனை உருவாக்கும். அதுதான் தேன். இங்கே இருக்குது பூந்தேன். எல்லோரும் பூக்குள்ளே தேன் இருக்குன்னு ஸ்பூனில் ஊற்றி விட்டாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அது மாதிரி எங்கள் அண்ணனை பற்றி அருமை, எங்கள் கேப்டனை பற்றி அருமை மக்களே உங்களுக்கு புரியாமல் போயிடுச்சு. அவரை பற்றி புரியாமல் போயிடுச்சு. அவர் தோல்வியில் அடையலை, அவரை துரோகம் தான் வீழ்த்துச்சு. எங்கள் அண்ணன் விட்டதை என் தம்பி விஜயபிரபாரன் கொண்டு வருவார். எங்கள் அண்ணியார் இருக்காங்க, அவங்க கொண்டு வருவாங்க. நீங்கள் நல்லபடியாக இருக்கணும். சினிமாவுக்கு செஞ்ச போல் இன்னும் மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறீங்க. விருதுநர் கைவிட்டாலும் நீ உங்களை எதுவுமே கைவிடாது. கவலைப்படாமல் இருங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கேப்டன் பிரபாகரன் ஓட போகுதுன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. எல்லோரும் பார்க்கத்தான் போகிறோம். என்னுடைய 200 பாக்கெட்டில் இருக்குது, என் குழந்தைகிட்ட இருக்குது, என் மனைவிட்ட இருக்குது. என்னுடைய 1200 படம் வர்ற ரிலீஸ் அன்றைக்கி எங்கள் அண்ணன் படத்துக்கு இருக்கும். நன்றி நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். மிக்க நன்றி சார். இயக்குனர் திரு வசந்தபாலன் அறிமுகப்படுத்திய வெயில் திரையுலகம் உள்ளவரை இவர் மீது என்றும் வெளிச்சமாகவே இருக்கும். எழிலின் மனம் கொத்திய பறவை சிலரின் அன்பிற்கு மட்டுமே அடங்கும். தேசிங்க ராஜா, இப்படி திரையுலகம், சங்கம், அரசியல், பல விழாக்கள் என்று பிஸியாக ஓடிக்கொண்டிருக்கும் எழுத்தாளர், இயக்குனர், நடிகர், தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்தின் துணைத் தலைவர் திரு ரவிமரியா அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். மேடையில் வீட்டிருக்கும் ஜாம்பவான்களே, பாசமிகு பத்திரிகை நண்பர்களே, இணையதள வலையத்தள தோழர்களே, தோழிகளே, உங்கள் அனைவருக்கும் இரவு நேர வணக்கம். இந்த விழாவுக்கு வந்தது காரணமே ரெண்டு விஷயம்தான். ஒன்று, இந்த படத்தின் கேப்டன் ஆஃப் த ஷிப் ஆர்கே செல்வமணி சார் என்னுடைய அன்பு சகோதரர், என்னுடைய உடன்பிறந்த சகோதரர். என்னுடைய 25-28 வருட சினிமா வாழ்வை ஒரு 20 வருடம் அவரோட தான் நான் கழிச்சிருக்கேன். இன்றொன்று, ஒரு மனிதனை பற்றி ஒரு மனிதன் பேசுவது, ஒரு மனிதத்தை பற்றி ஒரு மனிதன் பேசும் விழாவை நான் பார்க்குறேன். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மனிதராக பிறந்து மனித தெய்வமானார். அது எல்லாருக்குமே தெரியும். நான் நீ கோயம்பேட்டில் ஒரு ஹோட்டலில் பில்லு செட்டில் பண்ணிட்டு திரும்பி வரும்போது கேப்டன் ஆலயம் அப்படின்னு ஒரு போர்டு பார்த்தேன் அவருடைய ஆஃபீஸில். அந்த போர்டு நான் முன்னாடியெல்லாம் பார்த்ததில்லை. ஏன் கேப்டன் ஆலயம்னு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கும் போது, சமீப காலமாக நாகர்கோவிலேருந்து, திருநெல்வேலியிலேருந்து, மதுரையிலேருந்துலாம் நிறையா பேர் அங்கே வந்துட்டு மதிய ஒரு வேளை சாப்பிட்டு அவருடைய சமாதியில் உள்ள திண்ணூறு எடுத்து பூசிக்கிறதா கேள்விப்பட்டேன். எங்கள் சொந்தக்காரங்களே அதை பண்ணிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க, அதை சொன்னாங்க. ஸோ ஒரு மனிதனாக பிறந்து கதாநாயகனாக உயர்ந்து மறைந்ததுக்கப்புறம் தெய்வமாகிறது எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் தான். அவரை பற்றிய புகழ் பாடுவதை, அவருடைய மனிதத்தை நிறைய பேர் பேசுவாங்க. அதை நம்ம கேட்கணும். நான் வாழ்கிற காலத்திற்குள் அதில் ஒரு 10% வாழ்ந்துடணும் அப்படிங்கிறது அந்த ஃபங்க்ஷனுக்கே நான் வந்தேன். எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது பொதுவாக எல்லாருக்கும் பெப்சி தலைவர் எனக்கு ஆர்கேஎஸ் அண்ணன். அவர் பேசும்போது எப்பயுமே கம்பீரமாக பேசுவார், கம்பீரமாக அப்படியே தொடங்குவார். மைக்கை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. மைக்கு எந்த ரேஷன் நின்னாலும் அந்த கம்பீரம் அப்படியே ரியாக்ட் பண்ணும். ஆனால் இன்றைக்கி அவர் பேசும்போது நான் தழுக்குது, உடம்பு நடுங்குது. அவருக்கு வாய்ஸ் வரல. லிங்குசாமி சார் கூட மைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லுங்கள் ரவி, வாய்ஸ் வரலனார். இல்லை, மைக்கு நல்லா தான் இருக்குங்க, அவருடைய நிலைமை தான் ரொம்ப வைப்ரேஷனாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20 வருட காலம் சங்கங்களுக்காகவே உழைத்து, சங்கத்தின் உறுப்பினருடைய நலனுக்காகவே உழைத்து சினிமாவை மறந்தே போயிட்டார். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த கமலா தேட்டரில் இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் இந்த ட்ரெய்லருக்கு விழுந்த கைத்தட்டு, அந்த வைப்ரேஷன் அவர் கிரியேட் பண்ணி ஒரு கண்ணில் ஒரு கிளிட்டரிங் ஃபார்ம் ஆனதை நான் பார்த்தேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கதை பண்ணுறோம் நானும் அவரும் அவருடைய ஆஃபீஸில் உட்காந்து. எனக்கு எப்போல்லாம் ஷூட்டிங் பிரியோ அப்போல்லாம் நான் உட்காந்து கதை பண்ணுவோம். அப்போ இந்த செம்மரை கடத்தலை பற்றி ஒரு கதை சொல்கிறாரு சார். இது கேப்டன் பிறகு அப்புறம் இந்த படம் நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு மிகப்பெரிய வேறு வரும், இதை நீங்கள் பண்ணுவோம் சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் தொடர்ந்து அவர் ஆஃபீஸ் போய் கதையை பண்ணிகிட்டே இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 70% ஸ்கிரிப்ட் முடிஞ்சிருச்சு. அதுக்குள்ளே அவர் மறுபடியும் சங்கத்து மேலே ஒரு ஈர்ப்பு, அப்புறம் அவங்களுடைய மனைவி மந்திரியாக இருக்காங்க, அங்கே போயிட்டு அப்படியே ஒரு பிரேக் விழுந்துச்சு. கரெக்டாக 1 இயர் கழிச்சு புஷ்பான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அது அந்த கதை தான்.
இதுக்கு நான் தான் சாட்சி. ஒன்று என்ன அதிக பிரச்சனை பேச நினைக்காதீங்க. நான் ரொம்ப ஃபீல் பண்ணி ஃபோன் பண்ணேன். இப்போ என்ன சார் நீங்கள் எவ்வளோ பெரிய ஹிட்டை மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் வாடா பண்ணணும், டைம் இருக்கா பண்ணுன்னாரு. மறுபடியும் ஒரு பெங்களூருக்கு போகிறோம், ஒரு கதை பண்ணுறோம். இந்த கதையாவது ஒரு டைரக்ஷன் பண்ணுவார்னு நினைக்கிறோம். அதில் ஒரு பிரேக்கு. மறுபடியும் ஒரு 6 மாதம் கழிச்சு ஒரு கதை பண்ணுவார். போங்க சார், நீங்கள் படமே பண்ண மாட்டீங்க, நீங்கள் ஆகுன்னா சங்கத்தை போய் உட்காந்துக்குவீங்க. நான் யாருக்கும் டிஸ்கஷன் பெருசாக போக மாட்டேன். எஸ்.ஜே. சூர்யா சார் தவிர நான் யாருக்குமே டிஸ்கஸ் பண்ண கிடையாது. இவர் மறுபடியும் ஒரு பெரிய டேட்டராக பாருங்கிற ஒரு ஆசை, அன்பு, நம்ம நடிகன் ஆகிட்டோம் அப்படின்னு. வாடா அப்படின்னாரு. சரி போகிறோம். நானும் ஒரு 2 பேர் தான். ஹோட்டல் தமிழ்நாட்டில் ஈசிஆரில் போய் ஒரு 10 நாள் உட்காடுறோம். 3 சிட்டிங்காக உட்காந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி பொலிட்டிக்கல் ஸ்டோரி பண்ணுறோம். இந்த படத்தையாவது பண்ணிடுவார் அப்படின்னா இந்த எலெக்ஷன் இது பண்ணி ரிலீஸ் பண்ணிடுவோண்டான்னு அப்படியே சத்திய வாக்கு பிரமாணம் கொடுக்குறாரு எனக்கு. இதையாவது பண்ணிடலாம் சார்ன்னு சொல்லிட்டு வெறி கொண்டு உழைக்கிறேன். அதாவது என் ஸ்கிரிப்டுக்கு நான் எப்படி படைப்பேனோ அதை விட 4 மடங்கு உடைக்கிறேன். அப்போவும் அதில் ஒரு பெரிய பிரேக் விழுது. மறுபடியும் எலெக்ஷன் அங்கே ஆந்திராவில் வருது, பிரேக் விழுது. இப்படியே தொடர்ந்து அவள் படம் பண்ணுறதுக்கு அப்படியே இடையூறு அப்படியே வந்துகிட்டே இருக்குது. ஏன் இடையூறு வந்து இப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. இவருடைய படத்தை தமிழ்நாடு ஃபுல்லாக பார்க்கணும், தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை ப்ரொடியூசரும் பார்க்கணும். அடடா இப்பேற்பட்ட ஒரு மாபெரும் ஹாலிவுட் கலைஞன் சும்மாவாக இருந்தார், நான் உங்களுக்கு படம் பண்ணுறேன் எல்லா ப்ரொடியூசரும் கூப்பிடணும். அதுக்கு இந்த கேப்டன் பார் ரிலீஸ் ஆகணும். அந்த ரிலீஸுக்கு கேப்டனின் ஆசீர்வாதம் கிடைக்கணும். அந்த ஆசீர்வாதத்தோடு மறுபடியும் ஒரு பெரிய டைரக்டர் அவருங்கிற நம்பிக்கைக்கு தான் இத்தனை விஷயம் காலம் தாழ்த்திட்டே இருக்குன்னு நினச்சேன். எனக்கு வந்து ஒரு நடிகனாக இருந்தாலும் அவரோட ஒரு கதை பண்ணும்போது ஒரு பெரிய ஒரு என்னென்னா இவர் ஈகோ இல்லாத மனிதன். ஒரு வெற்றி பெற்ற டேரக்டர் போய் டிஸ்கஷன் போகிறது வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு டிஸ்கஷன் போன அனுபவம் உண்டும். ஒரு சீனை சொல்லி ஓகே பண்ணுறதுக்குள்ளே அவங்க பண்ணுற ரியாக்ஷன், அவங்க கொடுக்குற கவுண்ட்ரு, நான் எல்லாம் அந்த படத்துலேயே பார்த்துட்டேன், இதெல்லாம் அந்த கதையில் அந்த காலத்துலேயே கதை கேட்டம்பாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் நம்ம ஒரு சின்ன பையனாக இருப்போம். நம்மளை அவர்கிட்ட வந்து அப்படி அடித்து பேசலாம் கதையை. இதெல்லாம் ஒரு சீனா சார், அப்படி காரி துப்புற மாதிரி பேசினா கூட சொல்கிறேன் அப்படின்னு முதுரை தட்டுவார். அந்தளவுக்கு ஈகோ இல்லாத மனிதர் சார். சொல்கிறேன் சார், இந்த படத்துக்கு அப்புறமாவது தயவு செய்து நீங்கள் ஒரு படம் டைரக்ட் பண்ணணும். அதில் நான் ஒரு வசனகர்த்தாவோ இல்லை ஒரு திரைக்கதை ஆசிரியராகவோ இல்லை உங்கள் தம்பியாவோ பணிபுரிய வேண்டிக்கிறேன். இந்த படத்தில் வந்து மன்சூர் அலிகானன் சார் தான் இந்த படத்தில் இங்கே இருக்கிறதுலே ஒரு பேலன்ஸ் வந்து மன்சூர் அலிகானன் சார் தான். நான் ஒரு கேள்வி கேட்டேன், சார் உங்கள் காலத்தில் நான் வந்து வில்லனாக வேலை சார், நீங்களாம் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் தான் நான் வில்லனானேன். எப்படி சார் இந்த மன்சூர் அலிகான் சார் வந்து வீரப்பன் கேரக்டருக்கு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணீங்க? கொஞ்சம் கூட கலரும் சார் இல்லை, அந்த கம்பீரமும் இல்லை, அப்படியே மொழுன்னு வெண்ண மாதிரி இருக்குது. அந்த காலத்தையும் இருப்பார். இப்போ கொஞ்சம் கரண்டு முடாக இருக்காது மீசெல்லாம் வச்சு. அப்போ ஒரு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரியாக ஒரு பட்டர் கேக் மாதிரி இருப்பார். இவர் எப்படி சார் நீங்கள் வந்து வீரப்பன் கேரக்டர் யோசிச்சிங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஏன்னா அதோடைய உள்ளர்த்தம் எனக்கு தெரியும். ஏன்னா வீரப்பன் கேரக்டருக்கு ஃபீல் பண்ண ஒரு நடிகர் இருக்கார், அவர் அதுக்காகவே வாழ்ந்து அவர் தான் நினைக்கும் போது அதை ஓவர்ரோல் பண்ணி ஒருத்தர் வராரு, எப்படி வந்தார் சார் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், வீரப்பன் மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்தாங்கடா வீரப்பன் அடிக்கிறதுக்கு, ஆனால் வீரப்பனாக மாறியே ஒருத்தர் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க ஏரியாவில். யாரை பார்த்தா நேரு தெரியுமா, நான் வீரப்பன் போட்டு தெரியும் தெரியுமில்ல, இப்படி தான்டா பேசுவேன் எனக்கு முன்னாடி யாரை பார்த்தாலும். ஸோ இந்த ஆட்டிடியூடுக்காகவே அவனை நான் ஃபிக்ஸ் பண்ணேன்டா அப்படின்னாரு. பாருங்கள், நீங்கள் வீரப்பனுடைய உருவமும் வீரப்பனுடைய உடம்பு இருந்தால் பத்தாது, அந்த தைரியம் அந்த கட்ஸ் உள்ளே இருக்கணும். அதை நான் பார்த்தேன் மன்சூர் அலிகான்ட்ட. அதனால தான்டா அவரை வீரப்பனாக்கு அப்படின்னாரு. ஒரு இயக்குனர் நினச்சா எதையும் மோல்டு பண்ண முடியுது. மிகப்பெரிய உதாரணமே நீங்களாம் இவர் தான் வீரப்பன் நம்ப வச்சு தான் ஆர்கே சாருடைய பெரிய இவர். ஸோ இந்த நேரத்தில் என்னுடைய அன்பு மன்சூர் அலிகானுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்க. ஏன்னா ஒரு நடிகன் சாக மாட்டான் அப்படிங்கிறதுக்கு இந்த கேப்டன் வர மறுபடியும் ஒரு ஷார்ட் அப்படி கட் பண்ண வர ரத்தம் மூஞ்சில் அடிக்கும். ரத்தம் மூஞ்சில் அடிக்கும். இப்போலாம் வந்து ஒரு 4 சொட்டு ட்ராப் பண்ணுவானுங்க. அதனால் ஒருத்தன் கொலைவெறி மிகுந்த ஒருத்தன் வெட்டினான்னா எவ்வளோ ரத்தம் கழுத்துலேருந்து பாயுங்கிறத அவர் க்ளோஸ் ஷாட் கட் பண்ணும்போது முகத்தை வாளி இருக்கிற ரத்தத்தை ஊற்றிருப்பார். அப்படியே அந்த ஷாட் நீங்கள் மறுபடியும் பார்த்தா தெரியும். அப்படியே கொட்டு முகத்தில் அவ்வளோ வெறி கொண்டு வெட்டினா வீரப்பன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாட் வச்சுருப்பார். அவ்வளோ ஒரு அற்புதமான டைரக்டர். அந்த படம் நீங்கள் பண்ணும்போது 20 வயசா சார்? 25 வயசில் அப்படி 28 வயசில் வந்து ஒரு ஹாலிவுட்டுக்கு நிகரான ஒரு படத்தை பண்ணியிருக்காருன்னா அது உண்மையிலே இன்றைய இயக்குநர்களுக்கு சவால் ஒரு விஷயம். இன்றைக்கி நம்ம பார்த்து வியக்கிற விஷயத்தை இன்றைக்கி பார்த்து நம்ம வந்து வியந்து போகிற இயக்குநர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய முத்திரையை சார் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடியே பதிச்சிருக்காங்க. அது ராஜராஜன் மாதிரி ஒரு தமிழ் கேமராவை வச்சு. அது எங்களுடைய அன்பன் நம்முடைய லியாக்கத் அலிகான் சார் வந்து எங்களுடைய இயக்குனர் எங்களுடைய எழுத்தாளர் சங்கத்துடைய பொதுச் செயலாளர். அதில் நான் துணைத் தலைவராக இருக்கிறது எனக்கு உண்மையிலேயே பெருமையாக இருக்குது சார். ஏன்னா அதில் ஒரு டைலாக் வரும், ஏய் நீ என்ன முடி வெட்ட இடத்துக்கு போறியா, மரம் வெட்ட இடத்துக்கு போகிற, அதுவும் சந்தன மரம் எடுத்துக்கிட்டு வெட்டுற இடத்துக்கு போகிற அப்படின்னு ஒரு டைலாக்லாம் அந்த ஓவர்லாப்லேயே சிலுத்து சார் எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது. அவ்வளோ அற்புதமான எழுத்தாற்றல் மிக்கவர். அவர் என்னை வாழ்த்தினார், தம்பி உங்களுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய இடம் இருக்குது,
நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வளருவீங்க, ஆனால் நீங்கள் உங்களுக்கு வீழ்ச்சியே வராது, கடைசி வரைக்கும் நடிப்பீங்க அப்படின்னாரு. நீங்கள் சொன்ன வாக்கு பழிச்சிட்டு இருக்குன்னு 20 வருஷம் வந்தாலும் இன்றைக்கும் ஒரு டிமாண்டபிளாக நடிகராக இருக்கேன். உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி. உங்களுடைய அனைவருடைய வாழ்த்துக்களோடும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும். இதற்கெல்லாம் மேலாக கேப்டனுடைய ஆன்மா இந்த படத்தை வெற்றியடை செய்து மறுபடியும் எங்களுடைய ஆர்கே சரண் அவர்களை வந்து டைரக்ட் பண்ண செய்யணும் எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, அன்பு, வணக்கம். புகழாக பணியாற்றிய நாங்கள் அதுக்காக நான் நன்றி தான். இந்த நான் முதல்ல பார்க்கும்போது சாதாரணமாக பண்ணியிருந்தாங்க. நான் கார்த்திக்கிட்ட சொன்னேன், கார்த்திக் இது மாதிரி பண்ணுறதா இருந்தால் சரியாக வராது கார்த்திக்னு. ஒரு 15 நாள் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் கார்த்திக் வந்து அபுகிட்ட பேசிவிட்டு வேறு டெக்னீஷியன்ஸ் கொண்டு வந்து ஏறக்குறைய 6 மாதம் இது ஒரு ஃப்ரேமாக இது பண்ணி நான் சொன்னேன், இப்போ படம் ரீரிலீஸ் பண்ணுறதா இருந்தால் நாங்களாம் அதில் ஜாயின் பண்ணி பண்ணுறதா இருந்தால் இன்றைக்கி மாதிரி இருக்கணும் படம் அப்படின்னு சொன்னோம். அதில் ஒர்க் பண்ண இப்போ டெக்னீஷியன்ஸ் வந்து சிஜி பண்ணவங்களாக இருக்கட்டும், அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவங்க ப்ளஸ் எடிட்டர் எல்லாருக்குமே வந்து இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். அம்ஜத் கான் அடிப்பது போல் நடி என்றால் ஸ்டண்ட் கலைஞர்கள் முதல் கேப்டன் விஜயகாந்த் வரை இவர் உண்மையிலேயே அடித்து உடைத்து இறக்கிய தோள்பட்டைகள் ஏராளம். அரசியலும் அரசியலும் சினிமாவும் இவருக்கு தேன் மிட்டாய் மாதிரி. சினிமாவில் இவர் பின்னி எடுப்பார், அரசியல் இவரை பின்னி எடுக்கும். ஆனாலும் அசர மாட்டார். வில்லன் மாதிரி இருந்தாலும் ஆர்கே செல்வமணிக்கு இவர் அதிசய குழந்தை. காலங்கள் கடந்தாலும் ஆர்கே செல்வமணியை எப்போதும் அண்ணன் என்றே அழைப்பார். அந்த அண்ணனிடம் தான் பெற்ற அனுபவங்களை எடுத்துரைக்க அன்புடன் அழைக்கிறோம். யாவருக்கும் வணக்கம். மண்டியிடாத மானத்தோடு வாஞ்சையான உள்ளத்தோடு வீறு கொண்ட வேங்கையாக சீரும் சிறுத்தையாக அடங்க மறுக்கும் அடலேறுவாக அன்பின் உருவமாக வாழ்ந்து இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கேப்டனின் 100வது படத்தில் நான் அறிமுகப்படுத்தப்பட்டேன். இதுகாரும் காலம் கடந்து ரொம்ப அதிக நேரமும் போய்கிட்டே இருக்கிறதுனால கேப்டன் மீது உள்ள உங்கள் பாசத்தில் கட்டுண்டு நீங்கள் இவ்வளோ பேர் இருக்கீங்க. அது பல விஷயங்கள் பலர் சொல்லிட்டு போயிட்டாங்க. ரவி மரியா டைரக்டர் சொன்னார், உண்மைதான். அப்போ நான் வந்து இந்த வீரபத்ரனா நடிக்கையில் வீரப்பன் வெளியே தெரியாது, அவன் மூஞ்சி எப்படி இருக்குன்னு தெரியாது. ஒரே நேரத்தில் 3 படம் வந்துச்சு. புதுநெல்லு புதுநாத்தில் நான் தான் அந்த நெப்போலியன் ரோல் பண்ணுறது. சுந்தரராஜன் சார் அங்கே இருக்காங்க, இதில் உட்லாண்ட்ஸில் கதை போய்கிட்டு இருக்கு. பாரதி ராஜா ஓகேன்ட்டாங்க, எல்லாம் வேலை கிடச்சிருச்சு. ஒன்று அடுத்து இது ஒன்று. அது ஒரு காரணம். அந்த வீரப்பன் வந்து அப்போ வெளியே வரலை. வீரப்பனார் ஏகப்பட்ட சில சுவாரஸ்யமான தகவல்களை இந்த 35 வருஷம் கழித்து இந்த மேடையில் சொல்லலான் இருக்கேன். நான் கூப்பிட்டு போயிட்டாங்க, வில்லனா நடிக்கிறேன் அப்படின்ட்டு. நல்ல மழை, அடர்த்தியான மழை. சென்னையில் வெள்ளம், அந்த அளவுக்கு தண்ணி. சாலக்குடி ட்ரெயினில் போகிறோம், ட்ரெயின்லேயும் இதுலேயும் மாறி மாறி. அங்கே போனால் மேலே ஒரு 20 கிலோமீட்டருக்கு மேலே ராவுத்தர் பாதை போட்டு ப்ரொடக்ஷன் அது வெளியே போகாது, ஜீப் மட்டும்தான் போகும். காரை விட்டு இறக்கிட்டாங்க, ஜீப்பில் ஏறிட்டாங்க. போனால் ஒரு பெரிய மஞ்சள் பச்சை கலந்த நீட்டமான பாம்பு போய்கிட்டு இருக்கு. ஐயோ பாம்புங்கிறேன், டக்குன்னு பார்த்து சார் வாயை முத்திட்டாப்புல அசிஸ்டன்ட் டைரக்டர். ஐயோ ஹீரோயினி ஓடி போயிரியா, நீ சத்தம் போடாத பேசாமல் வா. அந்த மாதிரி ரொம்ப ரிஸ்கான இடங்கள். அதுவும் இந்த ஒரு கதாநாயகி அப்போ போயிட்டாங்கன்னாங்க. இந்த ரம்யா கிருஷ்ணன் பாத்திரத்தில் நடிக்க இருந்தவங்க இப்போ மாதரசி சரண்யா மேடம், சரண்யா நடிச்சிட்ருக்காங்க இல்லையா, அவங்க தான் நடிக்க இருந்தது. வந்தாங்களாம், பார்த்தாங்களாம் இந்த மாதிரி பாம்பு யானை இதெல்லாம் பார்த்துட்டு மலை மேலே ஏற முடியாதுன்ட்டு அப்படியே போயிட்டாங்க. அந்த மாதிரி சில ஏகப்பட்ட அனுபவங்கள் அதில்.
அப்புறம் அந்த நாட்கள் மறக்கவே முடியாது இன்னமும். அப்படி ஒரு மனோரம்யமான நாட்களாக இருந்தது, மறக்க முடியாத காலகட்டம். எப்படின்னா, அது 60 குதிரைகள், 1000 ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, அங்கே லோக்கல் ஆளுகள்லாம் வச்சுக்கிட்டு பெரிய அளவுக்கு எடுத்துகிட்டு இருப்பாங்க. நான் காலையில் ஒரு நாள் எப்போவுமே நேரத்தில் எழுந்திரிச்சு நான் என்னை பிக்கப் பண்ண வந்த வண்டிக்கு முன்னாடியே காப்பி கொண்டு வந்த வண்டியில் ஏறி நான் முன்னாடி போயிட்டேன். அது விபத்துக்குள்ளாகி மோகன் ஒரு தொழில்நுட்ப கலைஞர் இருந்தார், மிகப்பெரிய. அப்போலாம் ரொம்ப ஃபீல் பண்ணி உடனே ராவுத்தர் இங்கேருந்து சொல்லிட்டாடே கிளம்பி வாங்க எல்லாமே. இராணுவம் ஒரு போர் படை எப்படி திரும்பி வந்துடும், போருக்கு போன படைகள் திரும்பின மாதிரி எல்லாம் திரும்பி வந்துட்டாங்க. என்னடா இது வில்லண்டாங்க, 4 நாளில் நம்மளை திருப்பி கூப்பிட்டாங்களே, எல்லாம் திரும்பி வந்துட்டோம். பயங்கரமான சோதனைகள். அதுக்கப்புறம் போகிறோம், மறுபடியும் எடுக்கிறோம். அப்புறம் இங்கே சுந்தரராஜன் சார் அவர் பயணித்த ஒரு வண்டி எல்லாம் அப்போ டீமாக இருந்தாங்க இவங்கெல்லாம். அது விபத்துக்குள்ளாகி வாகன ஓட்டுநர் இதை இறக்குறாங்க. அப்புறம் ஏதோ பண்ணி மிகப்பெரிய போராட்டங்களுக்கு அப்புறம் மறுபடியும் போய் அங்கே எடுத்தாங்க. சாதாரணமாக கஷ்டப்படலை. டைரக்டர் வந்து எப்படின்னா, அவர் பாம்பு மாதிரி தான், எங்கே போவார், எவ்வளோ தூரம் போவார், இப்போ போய்கிட்டே இருப்பார். 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் சருன்னு அந்த லொக்கேஷன் பார்க்க நடந்து போய்கிட்டே இருப்பார். அப்படி ஒரு அந்த இதெல்லாம் கண்டுபிடிச்சி அப்புறம் அதெல்லாம் மறக்க முடியாது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருப்பேன். அவங்க தானே கஷ்டப்படுறாங்க. காலையில் லென்ஸை மாட்டி விட்டுருவாங்க, கான்டாக்ட் லென்ஸு. 5 மணிக்கு வந்து இந்த சௌத்ராஜன் இப்போ மாலை போட்டேன்னு எங்கே, அது பெரிய காமெடி பாருங்கள். அப்போ எனக்கு ஒன்றும் தெரியாது இல்லையா, அதிகமாக ஆக்டிங் கோர்ஸ் பண்ணிட்டு வந்தாலும் இந்த ஸ்ப்ரே எல்லாம் இது பண்ணிவிட்டு ஏதோ பண்ணுவார். சீரியஸாகவே அவன் ஸ்ப்ரேக்கு பதில் அப்படி அப்படி தான் பண்ணும் போல். கேப்டன் எல்லாம் என்னை பிடிச்சி முடியெல்லாம் வெட்டி விடுவார். பெருசாக வச்சுட்டு சுற்றணுன்னா நில்லுடா அசிங்கமாக தெரியணுன்னு அப்படின்ட்டு. அப்புறம் பான் கேக்கெல்லாம் போட்டு ஸ்டிக்கெல்லாம் போட்டு அதெல்லாம் எனக்கு கிடைக்க முடியாத, கிடைக்க இயலாத பாக்கியங்கள். அந்த மலை காட்டுக்குள்ளே எப்படி இருந்தாலும் நான் சாயந்தரம் அங்கே இங்கே, ஆனால் இந்த அப்புறம் செவ்வரேறி குதித்து இந்த விஜயீஸ்வரன் கூப்பிட்டு போயிடுவான். இந்த அங்கே நல்லா அது என்ன அந்த பீஃபு சுக்காவெல்லாம் பயங்கரமாக இருக்கும். அப்புறம் அந்த கப்பா கிழங்கு அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். கேப்டன் அவன் காலையில் போயிட்டுருக்குது, அவனை விட்டுறாதீங்கன்னா நாங்கள் எங்கே இருக்க 11 மணிக்கு தான் திரும்பி வர்றது. விஜயீஸ்வரன் எங்கே, நான் எங்கே போயிட்டார் அவர், விஜயீஸ்வரன் கூடவே இருப்பார், பயங்கரமான மேக்கப்பாளன். அதெல்லாம் மறக்க முடியாத தருணங்கள். காலையில் சரத்குமார் போட்டிக்கு வந்துடுவார். அவர் பயங்கரமான மிஸ்டர் இந்தியாவில், மிஸ்டர் மெட்ராஸ்ன்னு நினைக்கிறேன். தண்டால் எடுக்க நீ நைட்டு போனால் இந்த மாதிரி நல்ல கிழங்குகளும் சாப்பிட்டு வந்தான்னு தெரிஞ்சவுடனே காலையில் அங்கே போட்டி நடக்கும் எக்ஸசைஸ் பண்ணையில். தண்டால் அவர் அனாயாசமாக 100 எடுத்துருவார், என்னால் எடுக்க முடியாது. அந்த மாதிரிலாம் மறக்க முடியாத நினைவுகள். அதை விட பெரிய கொடுமை என்னென்னா, நம்ம துணை நடிகர்கள்லாம் பரவாயில்ல, அவர் டைரக்டர் சார் காலையில் லென்ஸை போட்டு விட்டு என்னென்னமோ சீன் எடுத்துக்கிட்டு இருப்பார். கடைசி 5 மணி ஆகும், எப்படா சூரியன் செட்டில் ஆகும் கையில் தான் டைலாக் வரும். 18 பக்கம் 20 பக்கம் டைலாக்கு. என்னடானா டைலாக் வரல, டைலாக் வரல. இவர் அண்ணன் லியாகத் அலி கான் சார் ஃப்ளைட்டில் அனுப்பிச்சி விடுவார். ஃப்ளைட்டில் கோயம்புத்தூருக்கு வந்து அங்கேருந்து அம்பாசிடர் காரில் பாலக்காடு வழியாக அங்கே சாலக்குடிக்கு டைலாக் வரும். அவன் கிடக்கிறான் இப்போ அந்த ரேஞ்சுக்கு அவன் சொல்ல மாட்டார். பார்ப்பார் ஏய் நீ பயப்படாது, இந்த 5 மணிக்கு சூரியன் செட் ஆகையில் 40 பேப்பரை வச்சுக்கிட்டு 20 பக்கம் டைலாக் பேச சொல்லுவார். அதுதான் பிரபாகரா உன் பொண்டாட்டியும் பிள்ளையும். அந்த டைலாக் தெரியும், அது ட்ரெய்லரில் வரல சரியா. ஒரு மாடு 2 பீஸ் ஆச்சு, உன் பொண்டாட்டி பிள்ளை எத்தனை பீஸ் ஆவாங்க எனக்கு தெரியாது, எனக்கு கணக்கெல்லாம் போட தெரியாது, நீயே போட்டு பார்த்துக்கோ. இந்த மாதிரி நிறையா என்ன சுழுக்கெடுத்தவர் இவர் தான். அங்கே நான் சொல்லிக்கிட்டு இருக்கையில் ஒன்று விட்டுட்டேன். அங்கே வந்து 1000 ஜூனியர் ஆர்டிஸ்ட்க்கு மேலே வரவழைப்பார் இல்லையா.
இங்கேன்னா சின்சியராக நடித்து கொடுத்துட்டு லைனில் நின்று ட்ரெஸ்ஸை கழட்டி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அங்கே வந்து 5 மணி ஆனால் போதும், ஏங்க இவனே நட 5 மணி ஆகி நாங்கள் போய்களும் அப்படின்ட்டு அவன் தொப்பியும் கழட்டாமல் சட்டியை போட்டு மேலே அந்த போட்டிருந்த ட்ரெஸ்ஸோட அப்படியே எல்லாம் போட்டு போயிட்டாங்க. அது 4 நாள் 5 நாள் ராதாகிருஷ்ணன் மாதவன் எல்லாம் தேடி தேடி போய் அக்கம் பக்கம் ஊர்லாம் அங்கே இங்கே போய் அவன் சம்பளம் கொடுத்தானே கொடுக்காட்டி என்ன ட்ரெஸ் இருக்குல்ல 5 மணிக்கு மேலே இவர் 6 மணிக்கு தான் அவங்கள கூப்பிட்றாரு ஷாட்டுக்கு. எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுவாங்க அவங்களும்? அது பாட்டு கட்டிட்டு போயிட்டாங்க. அது ஒரு கூத்து ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் கடைசி கிளைமாக்ஸ் மறக்கவே முடியாது. ஆமாம், அப்போ தான் அர்த்தராத்திரியில் 2 மணிக்கு பிறந்தவர் 7வது நாள் இங்கே சாரதா ஸ்டுடியோவில் செட்டு போட்டு எடுக்கிறாங்க. என்னால் போய் அப்போ தான் இறுதி நாள் அன்னைக்குன்னு நினைக்கிறேன் தம்பி பிரபாகரன் பிறக்குது. அது சரியாக சென்டிமெண்ட்டாக அங்கே படத்தில் ரம்யா கிருஷ்ணன் குழந்தை பிறக்கும், இங்கே தம்பி பிரபாகரன் பிறந்துச்சு, அப்படி காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் மறக்க முடியாது. அது 7 நாள் ஃபைட்டில் என்ன அவர் துவைச்சதோடு நான் அவரை துவைச்சி எடுத்துட்டேன். ஐ மீன் அதாவது அந்த அளவுக்கு ஒரு கோஆப்ரேட் பண்ணி ஒரு புது நடிகன்னு எனக்கு சொல்லி கொடுத்து சூப்பர் சுப்பராயனை வச்சு ஏகப்பட்ட ட்ரைனிங் கொடுத்து எடுத்தாலும் கூட கேப்டனுக்கு அப்பப்போ அந்த கையெல்லாம் இறங்கிடும். தொடர்ந்து ஃபைட் பண்ணி இந்த இடத்துல அதெல்லாம் சொல்லணும். அது மற்ற நடிகர்கள்லாம் இப்போ தான் இந்த கேரவன் கலாச்சாரம் செல்ஃபோன், அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏவிஎம்சி தியேட்டராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நடித்த படங்களாக இருக்கட்டும், செட்டை விட்டு வெளியவே போக மாட்டார் மனுஷன். ஃபைட்டர்ஸ் கூட பேசிக்கிட்டே இருப்பார், ஜல்லில் விளையாட விட்டுட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு அவர் குடும்ப இது மாதிரி விளையாண்டுக்கிட்டு செட்டை விட்டு அந்த லஞ்சு சாப்பிட போகிறதுக்கு போனது தான். அதுக்கப்புறம் அப்போல்லாம் நான் தப்படிக்கு அப்பப்போ 10 தடவை வெளியே போயிடுவோம் வந்துடுவோம். அவருக்கு அந்த பழக்கமே கிடையாது. குடும்ப நண்பர்களாக அந்த ஃபைட்டர்ஸ் கூட எல்லாத்து கூட சேர்ந்து பண்ணவும் தான் அவர் சண்டை காட்சி இது வரைக்கும் அவர் அளவுக்கு யாரும் முன்னுதாரணம் இல்லை. ஒரே ஒரு எம்ஜிஆர், ஒரு சிவாஜி, அடுத்து கேப்டன். அது அடிக்கிறதுக்கு நடிகர்கள் யாருமே இனி தென்னிந்தியாவில் எனக்கு கண்ணுக்கு தூரம் தெரிஞ்ச வரைக்கும் யாரும் இல்லை. அந்தளவு ஒரு அற்புதமான மனிதராக இன்னும் நம்மள்கிட்ட வாழ்ந்துக்கிட்டு இருக்கார், வாழ்வார். ஆமாம், இன்னும் நிறைய விஷயங்கள் விட்டுட்டேன், சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் இருக்குது. கேப்டன் பிரபாகரன் மீண்டும் இவர் இயக்குனர் மிகப்பெரிய அளவில் ஆர்கே செல்வனியம் அவர்கள் இயக்கணும். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். திரு விஜய் பிரபாகர் அவர்கள் பேசுவதற்கு முன்பாக திரு ஆர்கே செல்வமணி அவர்களை ஏற்புரை வழங்குவதற்காக அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நேரமானதால் நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடுறேன். ஏன்னா இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள் நான் பகிர்ந்துக்கணும். இந்த கேப்டன் பிரபாகரனை உருவாக்க காரணமாக இருந்த காரணகர்த்தாக்கள் ஆசை இப்ராஹிம் ராவுத்தர், திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். இந்த 2 பேரும் தான் இந்த படத்தை உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்தாங்க. புலன் விசாரணைக்கு பின்னர் நான் ஜிவி சார் படம் பண்ணுற இருந்தது. ராவுத்தர் கூப்பிட்டாரு, செல்வமணி நீ அடுத்த அண்ணன் படத்தை பண்ணணுன்னு. ஓகே நானும் ஓகே. என்ன எனக்கு வந்து எங்கள் அப்பா அம்மா ஒரு 100 ரூபா என்னை நம்பி செலவு பண்ண முடியாத ஒரு காலகட்டத்தில் என்னை நம்பி 1 கோடி ரூபாயில் புலன் விசாரணை படம் பண்ணவங்க ராவுத்தரும் விஜயகாந்த் சாரும். ஸோ அது அடுத்து யார் பணம் எனக்கு பெருசு இல்லை, என்னை வளர்த்து ஆளாக்குனா எனக்கு வாழ்க்கையில் எப்படி வந்து என் தாய் தந்தை முக்கியமோ அது மாதிரி திரைப்படத்துறையில் என்னோடய பெற்றோர் வந்து ஆசை இப்ராஹிம் ராவுத்தரும் விஜயகாந்த் சார் தான். அதனால் வந்து எனக்கு இது வரைக்கும் எனக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லை. ஐயோ பணம் போச்சு படம் போச்சு அது எதை பற்றியும் நான் கவலைப்படுறதில்ல. அவங்க தான் என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானவங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை 94வது படமாக தான் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். 95, 96 படம் வரும்போது நான் இந்த இவர் சொன்னார், மன்சூர் சொன்னார் இல்லைங்களா, அதனால் நான் சொன்ன நினச்சேன்னா ஷோலே மாதிரி ஒரு படம் பண்ணணும் சார் அப்படின்னு சொன்னோம். அதுக்காக ஏறக்குறைய 4 மாதங்கள் வந்து ஒரு ஜிப்சி ஜீப்பு, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர், ஒரு மேனேஜர், நான் 4 மாதங்களாக 35,000 கிலோமீட்டர் வந்து இந்தியா முழுக்க கார்லேயே ட்ராவல் பண்ணோம். ஒரு இடமா எங்கே இருக்குன்னு தேடி. அதுக்குள்ளே 2-3 படங்கள் கிராஸ் ஆகி போயிட்டுருக்கு. அப்போ வந்து இப்போது டைமண்ட் பாபுவோட அப்பா வந்து, டைமண்ட் பாபா தான் எங்களுக்கு மக்கள் தொடர்பாளர். அப்பா அடிக்கடி வருவார். அப்பா அவர் வந்து ஒரு சஜஷன் சொல்கிறார், சார் நீங்கள் இந்த படத்தை கேப்டனோட 100வது படமாக பண்ணால் நல்லாயிருக்கும், ஏன்னா வந்து பிரம்மாண்டமாக நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்னு. எனக்கு பயம், ஏற்கனவே வந்து 4 மாதம் லேட் ஆகிடுச்சு, அடுத்து படம் பண்ண இது தள்ளி போயிடுச்சுன்னா 1 வருஷம் ஆகிடுமேன்னு ஒரு பயத்தில் எப்படி சார் பண்ணலாம், இல்லை சொல்ல முடியும் நம்ம இருந்து பண்ணலான்னு சொன்னால் நான் சொல்லிட்டு ஓகே சார் எனக்கு ஒன்றும் அர்ஜென்ட் இல்லைன்னு. அப்போது
இந்த 94வது படமாக ஆரம்பிக்கப்பட்ட புலன் விசாரணை கேப்டன் பிரபாகரன் 100வது படமாக மாறியது வந்து ஃபிலிம் நியூஸ் ஆனந்துங்கிற எங்களுடைய மூத்த சகோதரர்கள் தான். அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. இப்போது விஜயகாந்த் சார் லைஃப்பில் எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இருந்துகிட்டே இருக்கும். அவர் கல்யாணத்தப்போ புலன் விசாரணை ரிலீஸ், ஜனவரி 14th வந்து படம் ரிலீஸு, ஜனவரி 30th வந்து ஒரு கல்யாணம். அப்போ ரொம்ப முக்கியமான நாள். நான் ஒரு விழா கல்யாண விருந்துக்கு போகும்போது, கல்யாண ரிசப்ஷனுக்கு போகும்போது இது பயங்கரமான கூட்டம். மதுரையில் வந்து என்னால் நெருங்கவே முடியல. அப்போ என்னை யாருக்குமே தெரியாது இல்லையா. ஆனால் டக்குன்னு வந்து விஜயகாந்த் வந்து அந்த இடத்துலேருந்து ஒரு 4 அடி முன்னாடி வந்து என்னை உள்ளே இழுத்தார். எங்கள் டைரக்டர் போனார். அப்போ என் கையில் இருந்த அந்த சின்ன கிஃப்ட் ஒன்று வாங்கி அது கீழே விழுந்துடுச்சு. சார் கிஃப்ட்டு சார். வாப்பா நீ தான் என்னோடய பெரிய கிஃப்ட்டுன்னார். என்னை கூப்பிட்டு பக்கத்தில் நிற்கணும் வச்சுனார். இன்னைக்கு வந்து நான் தலை நிமிர்ந்து வந்து இந்த சந்தோஷமாக கொண்டாடுறேன்னா அதுக்கு நீ ஒரு முக்கிய காரணம்ப்பா. ஒருவேளை அந்த படம் சரியாக இல்லாமல் இருந்தால் எல்லோரும் வந்து வேறு மாதிரி பேசியிருப்பாங்க. இன்னைக்கு நான் சந்தோஷமாக இருக்கேன், அதை விட பெரிய சந்தோஷத்தை கிஃப்ட்டை நீ கொடுக்க முடியாதுன்னார். அந்த வகையில் புலன் விசாரணை ஒரு வாழ்க்கையில் முக்கியமான படம். அதுக்கப்புறம் வந்து கேப்டன் பிரபாகரன் படம். இன்றைக்கி நிறைய பேர் வந்து தமிழ் எழுத்துக்காக பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் முதலில் தமிழ் சினிமாவிலிருந்து குரல் கொடுத்த முதல் மனிதர் விஜயகாந்த். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் வந்து எந்த விதமான பிரதிபலனும் இல்லாமல் தமிழ் சினிமாவிலிருந்து குரல் கொடுத்த முதல் மனிதர். அதுக்காக உண்ணாவிரதம் இருந்து போராட்டம் நடத்தி அந்த குரலை வந்து உலகமெங்கும் ஒலிக்க செய்தவர் வந்து விஜயகாந்த் சார். அப்போது இந்த படத்துக்கு என்ன டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய பேசிட்டே இருந்தோம். அப்போ வந்து பிரபாகரன் வச்சா நல்லா இருக்குன்னு சொன்னோன்னே அவர் உடனே சொல்லிட்டார், நல்லா இருக்கு, ஆனால் கொஞ்சம் இதுவாக இருக்குது செல்லுமணி, வேறு ஏதாவது ஆட் பண்ணலாம். யோசிச்சு சார் தளபதி பிரபாகரன் அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து இப்போ முதல்வராக இருக்கிற இது வந்து அப்போ வந்து தளபதியாக அப்போ தான் புகழ் பெற்றுட்டு வந்துட்டுருக்கார். அப்போ இல்லை செல்லுமணி, நம்ம அவங்களோட நெருக்கமாக இருக்கோம், ஏதோ அவர் பேரை நம்ம எடுத்துக்கிட்ட மாதிரி ஆகிடும் செல்லுமணி, அதனால் கொஞ்சம் அப்புறம் அப்படி பேசிட்டு வந்தோம். ஒரு நாள் நான் சொன்னேன், சார் கேப்டன் பிரபாகரன். இமீடியட்டாக ஓகே ஆயிடுச்சு. கேப்டன் பிரபாகரன் ஓகே. அந்த புலன் விசாரணைக்காவது வந்து எங்களுக்கு ரொம்ப டவுட் இருந்துகிட்டே இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் விஜயகாந்த் சாரோட சொன்னார், செல்லுமணி இதெல்லாம் புரியுமா, தமிழில் யாருக்கு புரியும், புலன் விசாரணை என்னன்னு தெரியாதுன்னு. ஆனால் கேப்டன் பிரபாகரன் சொன்ன உடனே அன்றைக்கே வந்து அந்த படம் ஓகே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவ்வளோ பிரம்மாண்டமான படத்தை தயாரிக்கிறதுக்கு காரணமானதவர் ஒரு ராவுத்தர் தான். என்ன செலவு பண்ணாலும் என்ன கேட்டாலும் அது அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. அதுபோல் இன்றைக்கி இவர் சொன்னார் பாருங்க, வந்து நம்ம சிவா சார் உண்மையாகவே ரத்தம் சிந்தி இந்த ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்துட்டுருப்பீங்களே, ஒரு ஷார்ட் அப்படி தொங்கிட்டே வருவார், ஒரு கையில் கன்று ஒரு கையில், அந்த 20 அடி ஹைட்டில் இருக்குது. அது வரும்போது இது அறுந்துடுச்சு, மேலே ரோப் அறுந்துடுச்சு. 2 கையில் இருந்தால் கூட ஏதாவது கொஞ்சம் மேனேஜ் பண்ணலாம். ஒரு கையில் ரோப்பு ஒரு கையில் கன்று இருக்கும். வந்துட்டு போது ரோப் எடுத்து அப்படியே கீழே விழுந்தார். சார் அதுதான் கடவுள் புண்ணியம் சார். இங்கே வந்து ஒரு ராக்கு பக்கத்தில் வந்து ஒரு புதர் மேலே விழுந்தார். ராக்கு மேலே விழுந்தார்னா அவர் வேறு மாதிரி ஆயிருக்கும். அவ்வளோ உடனே டக்குன்னு நின்றார். எல்லாமே ஷாக் ஆகிட்டோம். ஒன்று ஓடி வந்தாங்க. அவருக்கு வந்து கீழே புதர் மேலே விழுந்ததில் இந்த பேக் போன் கொஞ்சம் இதுவாகிடுச்சு, பேக்கில் கொஞ்சம் ரொம்ப வலி. எழுந்து நின்று மெதுவாக என் கை மேலே என் தோல் மேலே கை போட்டுக்கிட்டு சொன்னார், செல்லுமணி வேறு ஷாட் ஏதோ எடுத்துட்டு அவங்க பயந்துருவாங்க, என்னால் நிற்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது க்ளோஸ்அப் மட்டும் எடுனார். உடனே நான் வந்து ஒரு க்ளோஸ்அப் எடுத்துகிட்டு சார் அப்புறம் இவர்கிட்ட ஸ்டன் மாஸ்டர்கிட்ட, இல்லை சார் கொஞ்சம் எனக்கு வேறு ஒர்க் இருக்குது, நீங்கள் அப்புறம் எடுத்துக்கலாம் சார் அப்படின்னு விஜயகாந்த் சிஸ்டர் நான் கொஞ்சம் ஓவர் பவர் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ட்ராமா பண்ணி அமிச்சோம். ஏன்னா அவர் எதுக்கு சொன்னார்னா, இல்லை செல்லுமணி எனக்கு அடிபட்டதுன்னு நினச்சேன், அப்புறம் ஸ்டன் மாஸ்டர் ஷாட் எடுக்க மாட்டாங்க, பயப்படுவாங்க, அப்போது வந்து நாளையிலேருந்தே வந்து வேறு மாதிரி எடுப்பாங்க, அதனால் அடிப்பட்டது வெளியே யாரும் சொல்லக்கூடாதுன்னார். அப்போது எவ்வளோ ஒளி தனக்குள்ளே இருந்தால் கூட அதை யாருக்குமே வெளியே காமிச்சிக்காமல் அந்த ப்ராடக்ட்டும் நல்லா வரணுங்கிறதுக்காக மிக அதிகமாக பாடுபட்டவர். ஒரு ஷாட்டும் நான் இது மாதிரி சொல்லிகிட்டே இருக்கலாம், 1000 வருஷம் நமக்கு டைம் ஆகிடுச்சு. நான் வந்து அந்த படமே மொத்தமாக ஆக்ஷன் தான். அப்போ வந்து இது போல் வந்து ஒரு 150 அடி ஒரு கேனல் ஒன்று கீழே போயிட்டுருக்கு, 60 அடி ஹைட்டில் போயிட்டுருக்கு. இந்த மரத்துலையும் அந்த மரத்துலையும் கயிறு கட்டிட்டு கீழே ஒரு கயிறு மேலே ஒரு கயிறு, ஒரு 6 அடி ஆளுக்கு வச்சுட்டு மேலே இப்படி கை பிடிச்சிட்டு வர மாதிரி ஒரு இது பண்ணி எல்லாம் டெவலப் பண்ணி, ஸ்டன் மாஸ்டர் வேறு வரல, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதை நாங்களே பண்ணலாம், சரி இது சாங்கம் சீன் தானேன்னு சொல்லிட்டு நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். போகும்போது ஆள்லாம் ஏற்றி எல்லாம் ரெடி பண்ணிட்டு போனோம், எல்லாம் செக் பண்ணி வெரிஃபை பண்ணி போனோம், எல்லாம் கரெக்டாக இருந்தது. அப்புறம் போகும்போது நாங்கள் ஒரு ஆளை வச்சு போனோம். இப்போ 6 பேர் அந்த கமாண்டர்ஸ் போகும்போது அது சென்டருக்கு போகும்போது கயிறு தொங்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இப்போ வந்து இன்னும் 6 ஒருத்தர் இருக்கும்போது கயிறு ஸ்ட்ராங்காக இருந்தது, 6 பேர் இருக்கும்போது கீழே நிற்கிற கயிறு வந்து கீழே இறங்கிடுச்சு. இறங்கினா மேலே இருக்கிற கயிறு அவங்களால பிடிக்க முடியல, ஈஸியாக பிடிக்க முடியல, அதில் தொங்க வேண்டியதாக இருக்குது. அப்போது சென்ட்ரல் நிற்கிறாங்க, இப்படி வந்தாலும் 75 அடி, அப்படி போனாலும் 75 அடி. சார் அவர் இறங்கி வந்து நிற்கும்போது இந்த கை ஒரு பிஞ்சு கையில் அப்படியே ரத்தம் அப்படியே ஊற்று சார்.
பரவாயில்ல செல்வனே, பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு. இது மாதிரி அந்த படம் முழுக்க ரத்தம் சிந்தி அவர் ஒர்க் பண்ணார். அந்த உழைப்பு தான் இன்றைக்கி 35 வருஷம் கழிச்சா கூட இந்த படத்தை மாதிரி இன்னொரு படம் எடுக்க முடியாதுங்கிறது காரணம் அன்னைக்கு விஜயகாந்த் சாரோட உழைப்பு. அது மாதிரி மன்சூர், இதை வந்து நான் ஷோலே தான் வந்து அடுத்து எடுக்கணும்னு வந்து என்னை அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் படம் ஷோலே தான். ஷோலே மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னு தான் நான் முடிவு பண்ணேன். அப்போது வந்து அம்ஜத் கான் மாதிரி அதை வந்து இது பண்ணணுச்சு. அப்போ யாரை போடலான்னா யாரையாவது ஒருத்தர் போட்டோமா அது வந்து அவங்களோட இமேஜ் தான் இருக்கும். இப்போ ராதாரவி சிறப்பு இருக்கார், அது மாதிரி அந்த இமேஜ் வந்துடும். இப்போ வந்து அது இருக்கக்கூடாது. அப்போ யாரை புதுசாக போடலாம் அப்படின்னு புதுசாக போடுறது முடிவு பண்ணிட்டோம். புதுசாக போன பிறகு அப்புறம் வந்து மன்சூர் அலிகான். இப்போ ரவி மரியா சொன்ன மாதிரி மன்சூர் அலிகான் ரொம்ப அழகாக இருப்பார். கொஞ்சம் ஃபெமைனின் வேறு இருக்கும். அவர் நடக்கும்போது ஒரு சின்ன ஒரு ஒரு டான்ஸராக இருந்ததால் ஒரு சின்ன ஒரு பெண்மை வேறு இருக்கும். அது மீசை வேறு அவருக்கு இருக்காது. மீசை கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இருக்கும். அது முடி வேறு கொஞ்சம் லென்த்தாக வச்சுருப்பார். அது கொஞ்சம் சரியா இல்லையேன்னு. சரி, அப்போ கரிகாலன் சின்ன இதில் ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் படித்தார். அவர் ரொம்ப நல்லா பர்ஃபெக்டாக அப்படியே வீரப்பன் மாதிரி அந்த கெட்டப்லாம் போட்டு அழகாக இருந்தார். அப்புறம் இன்னொருத்தர் 3 பேருக்கு போட்டு எடுத்துடலான்னு முதல்ல நான் கரிகாலன் வச்சு தான் 2 நாள் ஷூட் பண்ணேன். கரிகாலன் வந்து அப்பீரன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஆனால் அவருக்கு வந்து அந்த கான்ஷியஸ் அந்த இது வரல. அப்புறம் இவருக்கு வந்து நம்ம மன்சூர் அலிகானுக்கு வந்து அந்த காஸ்டியூமை போட்டுட்டு கண்ணில் வந்து சொல்லிட்டு இருந்தாருலாம் சுத்த விட்டுட்டோம்னு எனக்கு மைண்டில் செட் ஆகலை. அதனால் வந்து அது பார்த்துனே இருக்கேன். இவங்களுக்கு காஸ்டியூம்லாம் போட்டு விட்டுட்டு இவங்க பாட்டு நடவடிக்கையெல்லாம் கவனிச்சுட்டே இருக்கேன். மன்சூர் வந்து ஒரு நாள் வந்து அந்த காதில் கடுக்கணும் மாதிரின்னா இவருக்கு ஓட்டை இல்லை, அதனால் ஒட்ட வைக்கணும். இது வந்து நினச்சா மதியானத்துக்கு மேலே அந்த இது வந்து கீழே காஞ்சதால் கீழே விழுந்துடுச்சு. அப்போ காஸ்டியூமரை கூப்பிட்டு அந்த இது கடுக்கனை எடுங்கிறார். அவன் வந்து ராஜேந்திரன் இப்போ வந்தார் இல்லையா, ராஜேந்திரன் மனைவி வந்தான். அவர் ராஜேந்திரன் அப்போ தான் விஜயகாந்த் சாரோட 100 படம் ஒர்க் பண்ண காஸ்டியூமர். அவன் வந்து விஜயகாந்த் சாருக்கே சரியாக இது பண்ண மாட்டான். இவர் எப்படி மதிப்பாவன்? யோ நீ ஏற்றா அப்படின்னா பல்லார்னு ஒரு அரசு அறிவன். யார்கிட்ட பேசுகிறேன்? நான் வீரப்பங்கிட்ட பேசுகிறேன் சார். நான் தூரத்துலேருந்து பார்க்குறேன், அவன் வீரப்பானே மாறிட்டான். இந்த சந்திரமுகியில் வந்து எப்படி வந்து ரஜினி சார் சொல்லுவார்ல, அவன் வந்து சந்திரமுகியாவாக மாறிட்டாங்கன்னு, அது மாதிரி இவன் அந்த கெட்டப்பு அது அப்புறம் இவர் வந்து நான் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கேன். மன்சூர் போகிறது நடக்கிறதெல்லாம் அவனுக்குள்ளே வீரப்பங்கிற ஆவி உள்ளே பூந்துடுச்சு. அவன் மன்சூராகவே இல்லை. அப்போது இவர் தான் சரியான ஆள். நம்ம இவருக்கு எதுவுமே தெரியாது, குதிரை ஓட்ட தெரியாது. எப்படி குதிரை அண்ணா ஓட்டுவாண்ணே, ஓகே. இப்போ இவர் ஒரு ஷாட் எடுக்கணும். குதிரையை வந்து பின்னாடிக்கு வச்சுட்டு லோ ஆங்கிளில் அங்கே வந்து கேமரா வச்சுட்டு புஷ்லேருந்து குதிரையை அடித்தா மேலே வரணும், இந்த கேமரா மேலே ஜம்ப் பண்ணணும். சரி, நல்லா ரெடி பண்ணிட்டோம். குதிரை ஓட்ட திரும்ப மன்சூர் அண்ணே நல்லா ஓட்டுவண்ணே, ஓகே. பியூட்டிஃபுல் குதிரை ஒன்று, அது நெப்போலியன் பேர், அதுதான் அவங்ககிட்ட இருக்கிற நல்ல குதிரை. அவங்ககிட்ட கொடுத்துட்டு ரெடி ஸ்டார்ட் கேமரா. இது வந்து 72 ஃப்ரேம்ஸில் எடுக்கணும். கேமரா ஓடுது, ரெடி ஸ்டார்ட் கேமரா, ஆக்ஷன் ஆக்ஷன் ஆக்ஷன். மன்சூர் வா வா வா. அண்ணே குதிரை வரமாட்டேங்குது. அப்படியா? உன்னை நான் வந்து அந்த குதிரை கோவிந்தரா அவரை கூப்பிட்டுறேன். ஏன்னா எனக்கு பயம் என்னன்னா, அப்போலாம் ஃபிலிம் வந்து உங்களுக்கு தெரியும், உயிர் போய்டும். நமக்கு அந்த ஃபிலிம் சுத்த ஆரம்பிச்சோன்னா நமக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வரும். அது வேறு ஹை ஸ்பீட்னா ஜின்னு ஓடும், நமக்கு இப்போ ஏறும். உடனே 2வது ஷாட்டு 3வது ஷாட்டு 4வது ஒரு இது முடிஞ்ச உடனே அந்த ரீலே முடிஞ்சிடும். ஏன்னா அந்த நமக்கு தேவை வந்து ஒரு 200 அடி. எந்த 200 அடின்னு சொல்ல முடியாது. முதல் போட்டவுடனே அது வந்து சுற்ற ஆரம்பித்த உடனே 200 அடியில் வந்து நிற்கும். அப்புறம் நம்ம ஷார்ட் எடுக்கும்போது 200 அடி இருக்குமா இல்லை, அதை உடனே அது கேனை மாற்றணும். 3 கேனு 4 கேன் 5 கேன் 6 கேன் 7 கேன் சார். ஒரு நாளைக்கு 2000 அடி தான் எனக்கு கொடுப்பாங்க. ஒரு கேனுங்கிறது 400 அடி. இப்போ 7 கேன் வந்து மறுநாள் தான் சேர்த்து முழுங்குறாங்க. உடனே என்ன சொன்னேன், என்ன ஆச்சு இன்னும் வரல. உடனே அந்த குதிரைக்காரனை கூப்பிட்டு கண்ணவனை திட்டினேன். சரி, அவர் போய் பக்கத்தில் நின்ட்டார். இன்னும் கொஞ்சம் நேங்கச்சு வந்து சொன்னார், சார் எனக்கு குதிரையே ஓட்ட தெரியாது சார். என்னன்னா இந்த குதிரை இப்படி நிற்கிது இல்லையா, இந்த ரீத்தை இப்படி பிடிச்சிட்டான். அந்த ரீட் இருக்கு இல்லையா, அந்த ரீடை இழுத்து பிடிச்சிட்டான். அதை விட்டால் தான் முன்னாடி போதும். அதை போட்டு அடி 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 அடித்தா குதிரை வந்து நவர மாட்டேங்குது. எனக்கு சொன்னவனே வந்தது கோவம். கொஞ்சம் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினேன். அப்படியே மூஞ்சிலாம் மனுஷர் எனக்கு கோவம் வந்துடுச்சு. ஏன்னா என்கிட்ட ஃபுட்டேஜ் இல்லை, ஃபிலிம் இல்லை. ஒன்று சரிண்ணே பண்ணுறேண்ணே அப்படின்னு கொஞ்சம் இதுவாகிடுச்சா. சரி, இப்போ தெரிஞ்சிச்சு, மனுஷருக்கு தெரிஞ்சிச்சு இந்த ரீடை விட்டால் குதிரை ஓடுன்னு. அடுத்த இப்போ நாங்கள் திட்டினதெல்லாம் இருக்குல்ல, வச்சு அடிச்சா இருப்பார் குதிரையை. குதிரை அப்படி பிச்சுட்டு கிளம்புனா குதிரை வந்து நாங்கள் 3 அடியில் வர வச்சோம், குதிரை 5 அடியில் வருது. இவர் 9 அடியில் மேலே பறக்கிறாரு. அப்படி வந்து ரோலாகி வருது. அதாவது எப்படின்னா மன்சூருக்கு வந்து உயிர் இதை பற்றி எதுவுமே இல்லை. அது அந்த பண்ணணும், அது அவ்வளோதான்.
தெரியாதுன்னு மனுஷன் எதுவுமே சொல்ல மாட்டார். ஆனால் பண்ணிவிடுவேன். அவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணக்கூடியது. அதனால தான் இன்றைக்கி இப்போது எந்த படம் பண்ணாலும் எப்படி வந்து தனஞ்சயன் சொல்லும்போது கேப்டன் பிரபாகரன் நான் விஞ்சறது இன்னொரு படத்தை அது மீறி எடுக்கிறது எப்படி கஷ்டமோ, மன்சூர் இப்போ 100 படம் நடிப்பார், இன்னும் 100 படம் நடித்தா கூட இந்த வீரபத்திரங்கிற கேரக்டரை தாண்டி இன்னொரு கேரக்டர் அவர் நடிக்கணுங்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த அளவுக்கு உயிரை கொடுத்து அந்த படம் பண்ணோம். அது மாதிரி எல்லாருமே இப்போ சொன்னாங்களே, சரண்யா மேடம் தான் வந்து ஃபஸ்ட்டு ரம்யா கிருஷ்ணன் கேரக்டர் வந்தாங்க. ரம்யா கிருஷ்ணன் அவள் போகலான்னு சொல்லும்போது அவங்க இது மாதிரி சொன்னாங்கல்ல சார், அவங்க சென்டிமெண்ட்டாக எந்த படமும் இல்லை, தெலுங்கில் வந்து அவங்க போட்ட எல்லா படமும் ஃப்ளாப்பு, அதனால் வேண்டாம். அதனால் நாங்கள் சரி சரண்யா மேடம் ஓகேன்னு சொல்லி போயிட்டோம். அவங்க இந்த இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அந்த காஸ்டியூமுக்கும் இல்லை எனக்கு அவங்களுக்கு சின்ன கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுச்சு. அவங்க ஃபுல் இதோடு போட்டு வந்தாங்க. நான் சொன்னேன் இல்லை இது இந்த லம்பாடி கேரக்டர், அதனால் கொஞ்சம் நீ வரைக்கும் தான் இருக்கணும்னா அவங்களுக்கு அதில் வந்தது. அப்புறம் அதுவும் இல்லாமல் அந்த ட்ராவலில் அவங்களுக்கு ஒத்துக்கல, அப்போ இது ஆப்ரேஷன் இருக்குது அப்படின்னு ஒரு நாள் போயிட்டு வரேன்னு போனவங்க தான் அப்புறம் வரல. அதனால் சரி யாரோ ஒருத்தர் எங்களுக்கு வந்து என்னென்னா 90 நாள் ஷெட்யூல், 90 நாளும் எங்கள் கூட இருக்கிற ஒரு பெண்ணு வேணும். அது ஆர்டிஸ்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நியூ ஃபேஸாக இருந்தாலும் பரவாயில்ல, சென்டிமெண்ட்டாக இருந்தால் ஓடின ஹீரோயினோ ஓடாத ஹீரோயினோ யாரோ ஒருத்தர் வேணும் அப்படின்னா அவங்க கூப்பிட்டு வந்தாங்க. அப்போ தான் ரம்யா கிருஷ்ணன் வந்தாங்க. ரம்யா கிருஷ்ணன் வந்தது இந்த படத்துக்கு எவ்வளோ பெரிய ப்ளஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 35 வருஷம் கழிச்சு கூட அந்த பாட்டு வந்து வரும்போது மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு வெற்றியும் ஆதரவும் இருக்கும்போது உண்மையாக அது கூட வந்து என்னென்னா, நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது அவங்க வந்து ஒரு ஹீரோயின், நான் முதல்ல கிளாப் அடித்தது ரம்யா கிருஷ்ணன் தான். ஃபஸ்ட்டு புது வசந்தன் ஒரு படத்துக்கு அவங்க ஹீரோயின்னு நாங்கள் கிளாப் பண்ணுறோம். அது அப்போது நான் டைரக்டராகி என் படத்தில் நடிக்க வந்து அந்த படம் விடும்போது என்னோடய இன்றைக்கி யாராவது சரி இதில் நடித்தவங்களாம் யார் இருக்காங்க சார் இல்லாத போது யாராவது செலிபிரிட்டி இருந்தால் நல்லா இருக்குமேனு சார் கூப்பிட்டேன். அவர் வரனார். இவங்களை வந்து கூப்பிடலாமா வேணாமன்னு அப்புறம் எனக்கு கொஞ்சம் டச் விட்டு போச்சு. என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், இல்லை நான் சொல்கிறேன்னு சொல்லி என் ஒய்ஃப் தான் வந்து ரம்யாவுக்கு பேசணுன்னா இல்லை நான் நிச்சயமாக வரேன் சார், கொஞ்சம் லேட்டாக வரேன், வேறு ஏதோ ப்ரோக்ராம் இருக்குது லேட்டாக வரேன்னாங்க. அந்த வகையில் இன்றைக்கி வந்து 35 வருஷம் கழிச்சாலும் நடித்த அந்த ஒரு நன்றியை மறவாமல் இன்றைக்கி வந்து கலந்துக்கிட்ட அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல விரும்புகிறேன். அது மாதிரி சரத் சார் அவருக்கு வந்து இந்த அடிபட்டு அவர் பெட்டில் இருக்கார், அவரால் நடிக்கவே முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த படங்களில் வந்து நிறைய சீன்ஸ் இந்த கழுத்தில் ஸ்காலர் போன் போட்டு தான் நடித்தார். பரவாயில்ல நான் வந்து நடித்தேன். கேப்டன் சொன்னார் இல்லை சொல்லமுனி சரத் எப்போ வராரோ அப்போ தான் படம், ஏன்னா அவர் 4 நாள் நடிச்சிட்டார். அப்போ சரத் 4 நாள் தான் நடிச்சிருக்காரு, மாற்றிடலாமா அப்படின்னு மற்றவங்க சொல்லும்போது விஜயகாந்த் சொன்னார், ஒரு நடிகை இப்போ தான் 2வது படம் நடிக்கிறாரு, அவர் பாதியில் எடுத்துகிட்டு அவர் லைஃப் இதுவாக போயிடும், நம்ம வந்து ஒரு 2 மாதம் ஷெட்யூல் தள்ளி வச்சு விளையாட. அதனால தான் இந்த படம் 100வது படம் மாறத்துக்கு இதெல்லாம் ஒரு காரணம். அப்போ வந்து என்றைக்கு சரத்குமார் வராரோ அன்னைக்கு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சரத்குமார் வரும்போது அந்த காலர் படம் போட்டு நடித்தார். அந்த அவருக்கு ஒரு பாசிட்டிவ் கேரக்டர், அதான் சின்ன கேரக்டர் தான் இருந்தாலும் அவர் அதை பண்ணார். அந்த வகையில் அவருக்கும் எல்லாருமே இது ஒர்க் பண்ண முதல்ல ரமேஷ்குமார் தான் இதனோட கேமராமேன். அவருக்கு ஒரு ஒரு 1 வீக்கில் வந்து சின்ன செட் ஆகலை. ராஜராஜன் வந்தார். ராஜராஜன் வந்தது ஒரு வகையில் என்ன ஆச்சுன்னா, அவர் பாலுமகேந்திரா சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்ததால் வந்து அந்த க்ரீனை வந்து அவ்வளோ அழகாக எங்கிட்ட நான் ஒர்க் பண்ணதே 2C கேமராவில் தான் நிறைய ஒர்க் பண்ணோம். அந்த 2C கேமராவில் இவ்வளோ அழகாக நீங்கள் வந்து அந்த க்ரீனர் வந்து வேறு யாராக இருந்தாலும் படம் பிடிக்க வச்ச முடியாது. கடவுள் புண்ணியத்தில் அதுவாக மாறினது ராஜராஜன் சார் வந்தது. அது மாதிரி ஆர்டர் JK அந்த மலையிலலாம் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணது சொல்லிகிட்டே இருக்கலாம், நிறைய நேரம் இல்லை, அதனால் வந்து இது போய் சொல்ல வேறு ஏதாவது நான் இன்டர்வியூ மாதிரி உங்களுக்கு கொடுக்குறேன். நிறைய விஷயங்கள் இருக்குது உங்களோட இந்த படத்தை பற்றி ஷேர் பண்ணுறதுக்கு, விஜயகாந்த் சார் பற்றி ஷேர் பண்ணுறதுக்கு, அதில் நடித்த ஒரு ஆர்டிஸ்ட்டை பற்றி ஷேர் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுபோல் நான் இந்த இதுக்கு அனௌன்ஸ் பண்ணும்போது பிரேமலதா அவங்களோட வந்தாங்க. சொன்னேன், அம்மா நீங்கள் வந்து இதுக்கு வந்தீங்க, தயவுசெய்து ஆடியோ ரிலீஸ் பண்ணும்போது பிரபாகர் நீங்கள் அனுப்பணுன்னு. நிச்சயமாக வந்து அவங்க சொன்னாங்க 3ஆம் தேதி நாங்கள் வந்து டூர் ஆரம்பிக்கிறோம். அப்போ டூர் ஆரம்பிக்கிறதால வந்து இப்போ எலெக்ஷன் இதுங்கிறதால நம்ம மக்களை தேடிங்கிறது இது பண்ணுறோம். அதனால் எங்கே இருக்குன்னு தெரியாது எங்களுக்கு. நாங்கள் நீங்கள் எங்கே இருந்தாலும் விஜய் பிரபாகரனை எங்களுக்கு அனுப்பணுமான்னு சொன்னேன். நிச்சயமாக அனுப்புகிறேன்னு சொன்னாங்க. அந்த வகையில் வந்து பிரபாகரன் வந்து இன்றைக்கி நீ வந்திருக்க ரொம்ப சந்தோஷம். நீ வந்ததுங்கிறது வந்து அப்பா வந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நான் வந்து விஜய் பிரபாகரனை ஒரு குழந்தையாக இது பண்ணி கையில் தூக்கி சின்ன குழந்தையாக எங்கள் இப்போது விஜயகாந்த் சாரோட பெருமை என்னென்னா, சாதாரண குழந்தைகளாக தான் ரோட்டில் அவங்கள நிற்பாங்க. ஏதோ பெரிய ஹீரோவோட நான் விஜய் பிரபாகரன் பிறந்தது ஒரு ஹீரோவோட 100வது படத்துக்கு அப்புறம். இன்றைக்கி ஒரு ஹீரோ 100 படம் நடிச்சிருந்தால் அவங்க வாழ்க்கை தரம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துங்க.
ஆனால் அன்னைக்கு வந்து வெறும் கண்ணம்மாள் தெருவில் வந்து பிரபாகரனும் சண்முக பாண்டியனும் ஒரு கிரிக்கெட் பேட்டை வச்சுட்டு ரோட்டில் வந்து ஸ்டம்பை வச்சுட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி சின்ன சாதாரண நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிற மக்கள் வாழ்ந்த மாதிரி தான் இன்றைக்கி நீங்கள் வந்து, அதனால தான் இன்றைக்கி வந்து எந்த சோதனை வந்தாலும் நீ வந்து அதை தாங்கி நிற்கிறதுக்கு அப்பா அது கொடுத்த அந்த ட்ரைனிங் தான் உனக்கு வந்து இது. இருந்தாலும் நீ உன்னோட உயரம் இன்னும் நிறைய இருக்குது, நீ எந்த கவலையும் பட வேண்டியதில்லை. ஏன்னா அப்பா சந்திக்காத அவமானமோ தோல்வியோ கிடையாது. இதையெல்லாம் தாண்டி தான் அப்பா ஜெயித்தார். ஆனால் நீ வந்து உண்மையாகவே எனக்கு ஒரு வகையில் என்ன சந்தோஷம்னா, நீ வெற்றி கோட்டை பக்கத்தில் வந்து நின்றுட்ட. ஒரு 4000-5000 ஓட்டுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நீ வந்து எங்கேயோ விருதுநகரில் போய் நின்று வந்து லட்சக்கணக்கான ஓட்டு நீ வாங்க முடியும்னா நிச்சயமாக அது சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து உன்னோட வெற்றி கூட வந்து தடுக்கப்பட்ட வெற்றி, மறுக்கப்பட்ட வெற்றியை தவிர அது வந்து நியாயமான தோல்வி கிடையாது. அது வந்து அதனால் வந்து உன்னை வந்து நிச்சயமாக இந்த வெற்றி வந்து சேரும். அதுக்கு வந்து நாங்கள் ஏதாவது ஒரு கட்சியெல்லாம் தாண்டி நாங்கள் கூட அப்பாவுக்கு வந்து இது நிற்கும்போது நாங்கள் எல்லோரும் போனோம். இன்னும் நாங்கள் கட்சியெல்லாம் இல்லை, விஜயகாந்த் சார் நிற்கிறாரு, நாங்கள் அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுவோம். நாங்கள் வந்து எங்களோட அனுபவத்தை சொல்லுவோம். நீங்கள் வந்து விஜயகாந்த் ஒரு நல்ல மனிதர், அவரோட நல்ல குணத்தை நாங்கள் சொல்லுவோம், வேறு பற்றி நாங்கள் சொல்ல போதில்லைன்னு சொன்னோம். அது மாதிரி எங்களால் வந்து உங்களுடைய இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு அணில் மாதிரி இருக்குன்னா நாங்கள் ஏதாவது வகையில் நன்றி கடன் பண்ணணும் அப்பாவுக்கு. நான் ஏறக்குறைய மற்றவங்களாம் வந்து நான் 100 படம் நடந்த பிறகு இப்போ ஹீரோஸ் என்னன்னு நினைக்கிறாங்க பாருங்கள். ஹீரோஸு இப்போது உலக அழகி வேணும், உலகத்தின் மிகச்சிறந்த கேமராமேன் வேணும், ஃபாரின்லேருந்து மேக்கப் மேன் வேணும், பெரிய பட்ஜெட்டில் கதை சொல்லும்போதே 100 கோடி கதை இருக்கான்னு கேட்கணும். இதையெல்லாம் விஜயகாந்த் சார் சொல்லும்போது அவரை நம்பி ஒருவர் கதை ஏதோ உதவி பண்ணணும்னு நினச்சாருன்னா அதை கூட கேட்க மாட்டார். சரி ஓகே 10 நாள் வேணுமா ஏதோ பண்ணிக்க. அது மாதிரி மிகச்சிறந்த மனிதர், எதை பற்றியுமே கவலைப்படையாத, மனிதர்களுக்கு நல்லது பண்ணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோடு வாழ்ந்த உன்னதமான தலைவர் வந்து உங்கள் அப்பா. நான் வந்து பெருமைக்காக சொல்லலை, ஏன்னா இப்போ அவர்கிட்ட இப்போ அவரை பற்றி பாராட்டி எங்களுக்கு ஆகப்போதில்லை. அவர் இருக்கும்போது சொன்னால் கூட பரவாயில்ல, இல்லாதப்போ சொல்லிட்டோம்னா அந்த கில்ட்டி எங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. இப்போ யாரோ சொன்னாங்க இல்லையா, அவர் வாழும்போது அவரை பற்றி இவ்வளோ யாருக்குமே தெரியல, சும்மா மீம்ஸ் போட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு. விஜயகாந்த் சாருக்கு ஒரே விஷயம் என்னன்னா, நடிக்க தெரியாது, சினிமாவில் நடிக்க தெரியும், அரசியலில் நடிக்க தெரியாது. அவர் என்னவாக இருந்தாரோ அதையே பொறுத்து பண்ணும்போது அது மற்றவங்களுக்கு கிண்டலாக இருந்தது. மற்றவங்களாம் வந்து ஒளிவு மறைவாக கொஞ்சம் உள் வாழ்க்கை ஒன்று, வெளி வாழ்க்கை ஒன்றுன்னு. விஜயகாந்த் சாருக்கு வந்து அகமும் ஒன்று தான், புறமும் ஒன்று தான். உள்ளே என்ன நினைக்கிறாரோ அதுதான் வெளியே, வெளியே என்ன நினைக்கிறது உள்ள. பல நேரங்கள் வந்து கோவப்படுவார், கோவப்பட்ட அடுத்த வினாடி வந்து சாரி பண்ணுறார், சாரி 100 தடவை கேட்பார். தம்பி செல்லுமணி ஏதாவது பிரச்சனையா? இல்லை சார் ஓகே. அது மாதிரி அவ்வளோ அந்த நல்ல குணம். உண்மையிலே கடவுள்னு ஒரு இருக்காங்கன்னா அது உன்னோட வெற்றியில் தான் அது உண்மையாகும். நீ வெற்றி பெறும்போது தான் கடவுளுங்கிற ஒருத்தர் இருக்கார். தாய் மாதாவ புண்ணியம் வந்து மக்களை சேரும்னா அந்த புண்ணியம் வந்து உங்களுக்கு நூற்றுக்கணக்கான ஜென்மத்துக்கு சேர வேண்டிய புண்ணியம் உங்கள்கிட்ட இருக்குது. அந்த புண்ணியம் வந்து உங்களை வாழ வைக்கும். இந்த இதுக்கு வந்தது நிச்சயமாக இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது மறுபடியும் வந்து விஜயகாந்த் சாருங்கிற வந்து நான் இந்த என்னால் வந்து கிடையாது, அவரோட இதுவை வந்து அவர் போய் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க இல்லை வந்து எனக்கு கார்த்திக் வந்து சொன்னார். உண்மையில் இந்த நேரத்தை கார்த்திக் நான் ரொம்ப நன்றி சொல்ல கடப்பட்டேன். கார்த்திக் அவங்க நண்பருக்கும் முதல்ல என்கிட்ட படம் காமிச்சாங்க. எனக்கு வந்து நான் சொன்னேன் இல்லை சார் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னேன். ஏன்னா வந்து அது எங்கேயும் பிரிண்ட் கிடைக்கல, அந்த இப்போ தமிழ் சினிமாவில் நெகட்டிவ் இல்லை, பிரிண்ட் இல்லை, அப்போ தேடி கண்டுபிடிச்சி கஷ்டமாக இருக்குன்னு சொன்னாங்க. அப்படின்னா வேண்டாம் சார்ன்னு சொல்லிட்டேன். ஆனால் 2 மாதம் கழித்து 6 பிரிண்ட்டு. அன்றைக்கி நாங்கள் போடும்போது ஒரு பிரிண்ட்டு 50,000 தான், அப்போ பழைய பிரிண்ட்டு 10,000 தான் கொடுப்பான். இன்றைக்கி ஒரு பிரிண்டோட விலை 5 லட்சம். ஏன்னா அது பிரிண்ட்டே இல்லை எங்கேயும். 6 பிரிண்ட்டை கொண்டு வந்து எங்கிட்ட காமிச்சு ஒரு இதுலேருந்து எதெல்லாம் சிறப்பாக இருக்கோ அதையெல்லாம் கலெக்ட் பண்ணி மறுபடியும் அதை வந்து சிஜி பண்ணி அதிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த படத்தை வந்து புது படம் மாதிரியே வந்து பண்ணியிருக்காரு. அந்த வகையில் வந்து எனக்கு அன்றைக்கி எப்படி ஒரு இப்ராஹிம் ராவத்தர் கிடச்சாரோ அது மாதிரி தான் நீங்கள் உருவத்தால் நீங்கள் உருவத்தால் வந்து சின்ன மாதிரி தெரிஞ்சால் கூட இப்ராஹிம் ராவத்தருக்குன்ற அதே இது வந்து உங்கள் பிரம்மாண்டம் வந்து உங்கள் மனசில் இருக்குது. எனக்கு ஒரு புண்ணியம் நீங்கள் மறுபடியும் அந்த ரீரிலீஸுக்கு நீங்கள் வந்து சேர்ந்தது. அபு நீங்கள் வந்து மிக உண்மையாகவே ஒரு நல்ல ஆளை தேர்ந்தெடுத்து நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க. எல்லோரும் கேரளாவும் கர்நாடகாவும் இது போன்ற ஒரு சிறந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்து அதை நீங்கள் ஒரே நேரத்தில் பண்ணிங்கன்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு இந்த படத்தின் மூலம் எனக்கு பேர் வரும், உங்களுக்கு பணம் வரும். பேரும் பணமும் உங்களுக்கு வரும். ராவுத்தர் ஃபிலிம்ஸுங்கிற பேர் வந்து இப்போ என்னென்னா அப்பா என்ன சொல்லுவார்னா அந்த பிரம்மாண்டமாக அப்படி போட்டுட்டு செல்லமணி நம்ம இங்கிலீஷ் படம் எடுப்போம் செல்லமணி. அது எங்கள் கெட்ட நேரம். உலகத்தில் நான் பார்த்த நட்புங்கிறது வந்து
கோப்பரிச்சு எழுந்து பிசுராந்தாயன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் பார்த்த நட்பு, என்னுடைய ஜென்மத்தில் நான் பார்த்த நட்பு, ஆசை இப்ராஹிம் ஒருத்தர் விஜயகாந்த் நட்பு விட மிகச்சிறந்த நட்பு உலகத்தில் நான் பார்க்கவே இல்லை. அந்த மாதிரியான நட்போடு இருந்த அந்த நட்பில் வந்த இன்றைக்கி 2 பேரும் விஜய பிரபாகரனும் ஆவும் நீங்கள் வந்திருக்கீங்க. இன்னும் உங்கள் அப்பாவை பற்றியும் அவங்க அப்பாவை பற்றி உங்களுக்கு தெரியும், அவங்க நட்பு என்னன்னு தெரியும். நீங்கள் மறுபடியும் அதுபோல் வந்து நண்பர்களாக இருந்து தமிழ் சினிமாவில் அவர் வந்து அரசியலில், நீங்கள் அரசியலில் கேப்டன் ஆகணும், நீங்கள் சினிமாவில் கேப்டன் ஆகணும். அதுதான் உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு பண்ணுற நன்றியாக இருக்கும். மறுபடியும் நான் வந்து வேறு பேட்டியில் இது பண்ணுறேன், நிறைய நேரமாச்சு. ஏன்னா பிரபாகரனோட பேச்சு தான் ரொம்ப முக்கியமாக, அதனால தான் நான் வந்து அவரை கடைசியாக பேச வைக்கணும்னு நினச்சேன். அதுவரை இந்த நிகழ்ச்சியில் கலந்த அனைவருக்கும் நன்றி. பிரபாகருக்கும் என்னோட நன்றி, அம்மாவுக்கும் என்னோட நன்றி. நன்றி. கிளைமேக்ஸ் படப்பிடிப்பின் போது பிறந்த பிரபாகரன் அவர்கள் இன்று இத்தனை வருடங்களுக்கு பிறகு கேப்டன் பிரபாகரனை ரீரிலீஸ் செய்வது மிகவும் பொருத்தமான ஒன்று. இந்த படத்தின் அறிவிப்பை ஆடி அமாவாசை அன்று கேப்டன் ஆலயத்தில் அன்னி அவர்கள் முன்னிலையில் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் இயக்குனர்கள் படைசூழ படத்தின் இயக்குனர் திரு R.K. சிவமணி அவர்கள் இந்த நிகழ்வை சொல்லி பிரபாகரன் அவர்கள் வந்து ரிலீஸ் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அது இன்று நிறைவேறி இருக்கிறது. கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் புதல்வன் திரு விஜய பிரபாகரன் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். கேப்டன் பிரபாகர் இந்த படம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு எவர்கிரீன் படம். இன்றைக்கும் ஒரு அசைக்க முடியாத ஒரு டைட்டில். இந்த க்ரூ இருக்காங்கன்னா அது மிகையாகாது. அன்றைக்கி கேப்டனும் சரி, பப்பானா லைக் ராவுத்தர் சாரை வந்து நான் சின்ன வயசுலேருந்து பப்பா அப்படின்னு கூப்பிடுவேன். அது ஏன்னு எனக்கும் தெரியாது, அது பப்பான்னு தான் அவரை நான் கூப்பிடுவேன். அது பாப்பான்றது வந்து சின்ன வயசில் பப்பாவாக மாறிடுச்சு எனக்கு தெரியல, அதனால் அதை அப்பான்னு தான் அவரை நான் கூப்பிடுவேன். ஸோ கேப்டனும் ராவுத்தர் வாப்பாவும் 2 பேரும் ஒரு மிகப்பெரிய ஒரு படத்தை உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்த செல்வமணி சாரும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். இந்த கேப்டன் பிரபாகரன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கேப்டனோட 100வது படம். ஆனால் கேப்டன் மறைந்து ரீரிலீஸ் ஆகி இது கேப்டனோட முதல் படமாக நம்ம எல்லாருமே அதை கொண்டாடணும். கேப்டன் நடித்தது 156 படம், அதில் 100வது படம் கேப்டன் பிரபாகரன் தான் இது முதல் படம். இதே மாதிரி இன்னும் அவர் நடித்த 150 படத்துக்கு மேலேயும் இனி ஒரு வருஷம் அதை ரீரிலீஸ் பண்ணி இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கும் இப்போ இருக்க ஜென்ரேஷன், அது மாதிரி ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கு அன்றைக்கி கோல்டன் பீரியடில் சினிமா இன்றைக்கி வந்து டிஜிட்டலாக இருக்குது. அன்றைக்கி ரீல் காலத்தில் ரீல்ஸ் செல்வமணி சார் சொன்ன மாதிரி அன்றைக்கி எப்படிலாம் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஒரு படைப்பை உருவாக்குனாங்களோ இன்னி இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கும் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி. இந்த படங்கள் ரீரிலீஸ் பண்ணும்போது தான் அப்பற்பட்ட 80s 90s அந்த இருக்க டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸில் எப்படிலாம் கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுத்தாங்களோ இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு அது நிச்சயமாக அது புரியும். இன்றைக்கி இந்த கமலா சினிமாவிலேருந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். வரும்போது முதல்ல அந்த கமலா தேட்டர் ஓனர் வந்து நீங்கள் வெல்கம் டு கமலா அப்படின்னு சொன்னார். சின்ன வயசுலேருந்து கேப்டன் படங்கள் எத்தனையோ படங்கள் கமலா தேட்டரில் விசில் அடித்து நான் பார்த்துருக்கேன். ஞாபகம் இந்த தேட்டர் எனக்கு கொடுக்குது. பிறகு ராவுத்தர் பப்பாவும் கேப்டனும் எப்படிலாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து பல படங்கள் அவங்க தயாரித்தாங்க. அதில் 60-70% எல்லாமே மிகப்பெரிய ஒரு ஹிட் அந்த படங்கள் எல்லாமே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேப்டன் பிரபாகர் டெக்னீஷியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இவங்க எல்லாருமே சினிமாவின் ஜாம்பவான்களாக இருக்காங்க. நம்ம எல்லாருமே ஒரு டைம் ட்ராவல் பண்ணி ஒரு 34 இயர்ஸ் முன்னாடி போவோம். இன்றைக்கி எப்படி அவங்களாம் அன்றைக்கி இருந்திருப்பாங்களோ இன்றைக்கி அதே வேகத்தை அதே உத்வேகத்தோடு தான் ஒவ்வொருத்தங்க பேசும்போது அவங்க நான் கண்ணிலையும் அவங்க இதில் நான் பார்த்தேன். இன்றைக்கி ஏன்னா இந்த படத்தோட ஃபைட் மாஸ்டர் சுப்ரசூரியன் சாராக இருக்கட்டும், கேமராமேன் ராஜராஜன் சாராக இருக்கட்டும், ஏன்னா எல்லாருமே எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு பரிச்சயம். எனக்கு எல்லாருமே தெரியும். கேப்டன் இங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் மேடையில் இருக்காங்க, இந்த படத்துக்காக உழைச்ச ஒவ்வொருத்தையும் கேப்டன் எப்படியெல்லாம் அவங்கள வந்து இன்றைக்கி இவங்க எல்லாருமே கேப்டனை பற்றி புகழ்ந்து பேசுகிறாங்க. ஆனால் கேப்டன் ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் முடித்து ஒவ்வொரு ஷார்ட்லேருந்தும் இன்றைக்கி எப்படி ஃபைட் நடந்து எங்களை எல்லாருமே கூப்பிட்டு எங்களுக்கு சொல்லுவார், அப்பா எப்படிலாம் இந்த படத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம். ஏன்னா இன்றைக்கி மன்சூர் அலி சார் அண்ணன் சாராக இருக்கட்டும், இன்றைக்கி செல்வமணி சாராக இருக்கட்டும், லைக்கத் அலி அண்ணன் சாராக இருக்கட்டும், எல்லாருமே இன்றைக்கி என்னென்ன பேசுகிறாங்களோ
இது எல்லாமே எனக்கு தெரியும். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, அப்பா வந்து இது ஒன்றுமே எங்கள்கிட்ட வந்து சின்ன வயசில் எங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவார். எல்லாமே இன்றைக்கி ஷூட்டிங்கில் என்ன நடக்குது, இன்றைக்கி எப்படி அந்த ஷார்ட் இன்றைக்கி எப்படி நடந்தது அப்படின்ட்டு. ஸோ இது எனக்கு வந்து ஒரு டைம் ட்ராவல் ஆன மாதிரி தான் எனக்கு இருக்குது. இன்றைக்கி ஒரு 30 வயசு மேலே எனக்கு வந்து நான் பேசுகிறப்போ, அன்றைக்கி நான் குழந்தையாக இருந்தப்போ எனக்கு என்னெல்லாம் இந்த படத்துக்கு பண்ணாங்களோ எல்லாமே எனக்கு வந்து டைம் ட்ராவல் இருக்கிற மாதிரி இன்றைக்கி இருக்குது. அன்றைக்கி இருந்த இளைஞர்கள் இன்றைக்கி ஜாம்பவான்களாக இருக்காங்க. இந்த பொறுப்பு இன்றைக்கி இருக்க இளைஞர்களுக்கு நம்ம வந்து இந்த படத்தை நம்ம தூக்கி கொண்டாடணும். இது நம்மளோட பொறுப்பு. ஏன்னா இப்படி இருக்கும்போது தான் இந்த மாதிரி பல படைப்புகள் இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸ் பார்க்க முடியாத படங்கள் இன்றைக்கி திரும்பி வரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ஏன் இதை சொல்கிறேன்னா, நம்ம டெக்னீஷியன்ஸ், நம்ம மேக்கப் மேன் ராஜவனாக இருக்கட்டும், இன்றைக்கி நம்மளோட இல்லை நம்மளோட ராஜேந்திரன் காஸ்டியூமர் அவராக இருக்கட்டும், எல்லாருமே கேப்டனை ஒவ்வொரு விதமாக ரசித்து தான் இன்றைக்கி கேப்டனாக இன்றைக்கி ஒரு 150 படம் பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே இருக்க ஒவ்வொருத்துக்குமான ஒரு எல்லாரும் கடமையிலும் பொறுப்பும் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரம்யா கிருஷ்ணன் மேடமாக இருக்கட்டும், இன்றைக்கி அந்த ஆட்டமாக தேரோட்டம் இன்றைக்கும் அவங்க நடந்து வரும்போது நாங்கள் பார்த்தேன். எனக்கு அவங்க நடந்து வரும்போதே எனக்கு அந்த பாட்டு மைண்டில் எனக்கு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த இளையராஜா சார் மியூசிக் அப்படின்னு அவங்க நடந்து வர மாதிரியே தான் எனக்கு அது இருந்தது. இன்றைக்கி சரத் சார் இன்றைக்கி வந்து சுப்ரீம் ஸ்டாராக இருக்கும்போது, இந்த படத்தில் இருக்கும்போது நான் அப்படியே அன்றைக்கி அங்கே கனெக்ட் பண்ணுறேன். அன்றைக்கி எவ்வளோ இளமையாக ஒரு மிஸ்டர் மெட்ராஸ் அப்படின்னு டைட்டில் எடுத்து அந்த படத்தை ஆரம்பிச்சிருக்கும் போது, சரத் சார் இந்த படத்துக்கு எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுருப்பார். செல்வமணி சார் சொன்ன கழுத்தில் உடஞ்சிருந்து இது ப்ராப்ளம் இருந்தது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இவங்க பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மன்சூர் அலிகான் அண்ணன் வந்து அவர் வந்து நான் சின்ன வயசுலேருந்து அவரோட நான் எந்த ஷூட்டிங் போனாலும் என்னை தூக்கி வச்சு விளையாடுவார், கொண்டு வர. கேப்டன் ஷூட்டிங் முடிச்சோடனே சண்டை போடுவார். அவருக்கு தெரிஞ்ச விளையாட்டு எல்லாமே ஃபைட்டு தான். அதுக்கு பிறகு ஒரு சண்டை அப்படின்னா ஒரு மன்சூர் அலிகான் அவரோட தான். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, ஷூட்டிங் தாயகம் அப்படின்னு ஒரு படத்தில் போகிறப்போ இவ்வளோ பெரிய மூக்கு இப்படி வச்சுட்டு குன்னு மணாலியில் பின்னாடி வந்து பயமுறுத்துறது, எங்களை தூக்கிட்டு போகிறது, அவங்களோட டாட்டர்ஸ் ரூபியாக இருக்கட்டும், இந்த மாதிரி எத்தனையோ பேர் அவங்களோட சின்ன வயசில் நாங்கள் பழகியிருக்கோம். அவன் கேப்டன் பிரபாகர் அப்படின்னு பண்ணும்போது, என்னைக்கு கேப்டன் அவரை உருவாக்குனாரோ, கேப்டன் மறைந்த அந்த டிசம்பர் 28 கேப்டன் காலடியிலே கடைசி வரைக்கும் இருந்து கேப்டன் இறுதி சேர்ந்த ஒரு நல்ல உள்ளம்தான் மன்சூர் அலிகான் அவர்கள். இந்த மாதிரி இது வந்து எனக்கு வந்து இது வந்து ஒரு படத்துக்காக நான் வந்து பேசுகிறனோ இல்லை இவங்க டெக்னீஷியன்ஸ் அவங்களுக்கு முன்னாடி பேசுகிறோம் எனக்கு இல்லை. இவங்க எல்லாருமே எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி தான் எனக்கு தெரியுறாங்க. ஏன்னா செல்வமணி சார் அவர் சொன்ன மாதிரி அவர் எப்பயுமே அவர் காரில் வருவார், அவர் வீட்டுக்கு போவார், ஹாய் சொல்லுவார், ஹலோ அங்கிள் நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் விளையாடிட்டு இருப்போம். சிவா சாராக இருக்கட்டும், இது யாராக இருக்கட்டும், நாங்கள் சின்ன வயசுலேருந்து அவங்கள சுற்றி தான் நாங்கள் வளர்ந்துருக்கோம். இன்றைக்கி ஒரு அடுத்த ஒரு தலைமுறை வரும்போது என்னை முன்னிலைப்படுத்தி என்னை கொண்டு வரும்போது உண்மையிலே எனக்கு ரொம்ப ஒரு கௌரவமான ஒரு பெருமையான விஷயமாக இதை நான் பார்க்குறேன். நிச்சயமாக ஏன்னா நான் எப்பயுமே அப்பா கிட்ட கேட்பேன், எனக்கு எதுக்கு விஜய் பிரபாகரன் பேர் வச்சிங்க, அவனுக்கு சண்முக பாண்டியன் வச்சு. ஏன்னா ஸ்கூலில் எல்லாருமே கேட்பாங்க. அப்போ இருக்கும்போது ஸ்கூலில் படிக்கும்போது வாட் இஸ் யுவர் ஃபாதர்ஸ் சர் நேம் லாஸ்ட் நேம்ன்றபோது விஜய் பிரபாகர் அப்படின்னு நான் சொல்லுவேன். விஜயகாந்த் எதுக்கு உங்களுக்கு காந்த்னு வைக்கல, பிரபாகர்னு வச்சிங்க அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. அப்போ நான் சின்ன பையனும் அப்பாட்ட போய் கேட்டேன், எதுக்குப்பா எனக்கு விஜய் பிரபாகரன் பேர் வச்சிங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த படத்தோட 100வது படம் எடுக்கிறப்போ நீ பிறந்த பிறகு இலங்கை விடுதலை புலி பிரபாகர் அவர் நினைவாக உனக்கு நான் இந்த பேரை வச்சேன் அப்படின்னாரு. ஆனால் இந்த பேர் உனக்கு இப்போ வச்சது உனக்கு புரியாது, நான் நாளைக்கு இல்லைனாலும் இந்த பேர் பேர் சொல்லி உன்னை உயர்த்தும் அப்படின்னாரு. எனக்கு சின்ன வயசாக இருக்கும்போது அது எனக்கு பெருசாக எனக்கு புரியல. ஆனால் இன்றைக்கி இந்த படத்துக்கு வந்து இந்த ஆடியோ லான்ச் முன்னாடி உங்கள்கிட்ட பேசும்போது தான் இந்த செகண்ட் தான் எனக்கு 100% அது வந்து நான் உணர்றேன். ஏன்னா இந்த இப்போ இருக்க ப்ரொடியூசர் நம்ம கார்த்திக் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து போன வாரம் கட்சி ஆஃபீஸில் என்னை வந்து சந்திச்சு இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்துக்கு நீங்கள் வரணும் ஆடியோ லான்ச்சுன்றப்போ, அன்றைக்கி செல்வமணி சாரும் கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு எனக்கு வந்து மறுப்பு சொல்ல முடியல. ஏன்னா என்றைக்குமே நான் நோ சொல்ல மாட்டேன். அன்பால் கூப்பிட்டாங்க எங்கே இருந்தாலும் நான் ஓடி வந்துடுவேன். அன்றைக்கி வந்து கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் செல்வமணி சாரே சொல்கிறாரு, படத்தோட டைரக்டர் இவர் சொல்லும்போது நம்ம எப்படி பண்ணுறப்போ, ஆனால் உள்ளம் தேடி இல்லம் நாடி அப்படின்னு சுற்றுப்பயணமும் அன்றைக்கி நம்ம தொடங்க ஆரம்பிச்சிட்டோம். தொடக்கிறப்போ எப்படி சொல்கிறேன்னு தெரியல. முந்தா நேற்று பார்சாதிங்க ஃபோன் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி வரேன் அப்படின்னு சொல்லிடுங்கன்ற. நேற்று திருப்பத்தூரில் பிரச்சாரம் போயிட்டுருக்கோம், பயங்கர மழை, வண்டி வரவே முடியல. என்ன இருந்தாலும் சரி நாளைக்கு பிரச்சாரம் முடிந்து நைட் 10 மணிக்கு மேலே கிளம்பி காலையில் வந்து சேர்ந்து இன்றைக்கி முன்னாடி வந்து நிற்கிறேன். ஏன்னா இதுதான் கேப்டன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார்.
நீ நம்ம குடும்ப விழாவுக்கு போறியோ இல்லையோன்னு கவலை இல்லை, உன்னை அன்பால் கூப்பிட்டா நம்ம கட்சிக்காரங்களும் சரி சினிமாக்காரங்க யார் கூப்பிட்டா அந்த செகண்ட் போய் நிற்கணுன்ட்டு ஒரு வார்த்தை கொடுத்துட்டோன்னா அங்கே போய் நிற்கணும். இதுதான் சொல்லுவார், துளசி கூட வாசம் மாறினாலும் மாறும், ஆனால் தவசி புல்ல வார்த்தை மாறக்கூடாதுன்னா அது இது ஒரு முன்னுதாரணம். இதுக்காக இந்த 35 வருஷத்துக்கு பிறகும் இந்த படம் வந்து இங்கே ரிலீஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக அப்பா எனக்கு அந்த பேர் வச்சுருக்காரு. இந்த படத்தை கொண்டாட நீங்கள் லட்சக்கணக்கான தமிழர்கள் இன்றைக்கி உலகம் முழுவதும் இருக்காங்க. இந்த இடத்தில் நான் இன்றைக்கி கேப்டன் இல்லை, அன்றைக்கி நான் பிறந்தேன், ஆனால் இன்றைக்கி அப்பா நம்ம கூட இல்லை. இருந்தாலும் நம்ம அந்த இடத்துல போய் நிற்கணும், கேப்டனுக்கு பதிலாக நம்ம அங்கே போய் இருக்கணும். இந்த படத்தை கேப்டன் இல்லாட்டியும் எங்கள் அப்பாவை இந்த விஜய் பிரபாகர் நான் கொண்டாடணும் இந்த யூனிட்டோட சேர்ந்து இன்றைக்கி நான் வந்து இருக்கேன். அம்மா கூட சொன்னாங்க, எதுக்கு ஷம்மு தான் சென்னையில் இருக்கா போட்டேன். இல்லை நான் போகிறேன், நான் வரேன்னு சொல்லிட்டு நான் போகிறேன், எவ்வளோ தூரமாக இருந்தாலும் சரி நான் வரேன். முடிச்சுட்டு நாளைக்கு காலை நான் திரும்பியும் வந்து சுற்றுப்பயணம் நான் கலந்துக்கிறேன். ஆனால் இன்றைக்கி மற்ற எந்த படம்னா கூட நான் யோசிச்சிருப்பேன், ஆனால் இந்த டைட்டில் இந்த கேப்டன் பிரபாகருக்கு இந்த விஜய் பிரபாகர் கண்டிப்பாக வரணும், அப்பா இல்லாத நேரத்தில் இந்த விஜய் பிரபாகர் கண்டிப்பாக இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து இந்த விழாவில் நான் பங்கேற்றதுக்கு எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. நான் வாழ்ந்த இந்த வாழ்க்கைக்கு முதல் பலன் நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து எல்லாருமே என்னை வந்து பிரபாகரன் பிரபாகரன் பிரபாகரன்ற போது நீ அந்த படத்தப்போ பிறந்த அப்பாங்க இல்லை இல்லை நான் எமோஷன் ஆகக்கூடாதுன்னு தான் இருக்கேன். கேப்டன் எங்கேயும் போல நம்மளோட தான் இருக்கார். இவங்க இவ்வளோ நேரம் நம்ம எல்லாரும் பேசினாங்களே, இதுதான் கேப்டன். கேப்டன் எல்லார் உள்ளத்துலேயும் இருக்கார். அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, கடைசி வரைக்கும் நம்ம விஜயகாந்த் பையன்றது எனக்கு தெரியும். ஏன்னா சிங்கம்புலி என்ன சொன்ன மாதிரி தான் தமிழ்நாடு ஒரு நல்ல தலைவரை இழந்தது. சாரி, ஏன்னா நான் அப்பா இறந்து 1 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் அழுதுட்டு இருக்காங்க, நிறைய பேர் கிண்டல் பண்ணுறான். இந்த உயிர் கடைசி செகண்ட் உலகத்தில் இருக்க என் அப்பாவை நினச்சிட்டே தான் இருப்பேன். எங்கள் அப்பாவை நினச்சி தினந்தோறும் நான் அழுவேன். அது எந்த அசிங்கமும் இல்லை, எந்த கோலத்தனமும் இல்லை. ஏன்னா நான் தோல்வியை நினச்ச அழுகலை, என்னை சூழ்ச்சியில் தோக்கடிக்கணும்னு அழுகலை. எங்கள் அப்பாவை நினச்சி எங்கள் அப்பாவை மிஸ் பண்ணுறேன், நான் அழுவேன். அதுக்கு எந்த இதுவும் இல்லை. நிச்சயம் கேப்டனோட பிளெஸ்ஸிங் இந்த படத்துக்கு இருக்கும். அங்கே இருக்க ஒவ்வொரு ஃபோட்டோவும் என்னோடய ஸ்கூல் புக்கில் நான் படிக்கும்போது எங்கள் அப்பாவோட ஃபோட்டோ ஒவ்வொருத்தையும் எங்களோட ஒரு நோட்லேயும் எங்கள் அப்பாவோட ஸ்டிக்கர், இந்த படங்கள் நான் வரும்போது இது எல்லாமே நான் பார்த்தேன். கேப்டன் அந்த ட்ரெயின் ஃபைட்டில் அந்த குதிரையில் வந்து அந்த ரெட் கோட்டில் போட்டு சண்டை போடுறதா இருக்கட்டும், குதிரையில் வரதா இருக்கட்டும், ஒன்றும் என்னோட எல்லா 150 படங்கள் நீங்கள் இன்னைக்கு கூட நீங்கள் எந்த படம் ஒரு செகண்ட் இந்த ஒரு சின்ன சீன் காமிச்சிங்கன்னா கூட இது கேப்டனோட எந்த படம் நான் சொல்ல முடியும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பாவை ரசித்து 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 எனக்குள்ளே ஏற்றிக்கிட்டு இந்த இடத்துல நம்ம நிற்கிறேன்னா கேப்டன் எங்கேயும் இல்லை, நம்ம கூட தான் இருக்கார். கேப்டன் ஒரு மிக சிறந்த தலைவர். அவரோட கொள்கைகளையும் லட்சியத்தையும் வெல்வதற்காக தான் இந்த விஜய் பிரபாகர் இங்கே நான் நிற்கிறேன், எனக்காக இங்கே இல்லை. நிச்சயம் இந்த படம் 100 நாட்கள் மேலே ஓடணும். அதுக்கு அந்த சப்போர்ட் மீடியா பர்சன்ஸும் சரி, தொண்டர்களும் சரி, ரசிகர்களும் சரி, இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ் எல்லாருமே இந்த சப்போர்ட் நீங்கள் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதனால் எல்லாருக்கும் நன்றி. சாரி நான் அழுதுக்கூட சொன்னேன், அழுது மன்னிச்சிக்கோங்க. அதே மாதிரி இவ்வளோ நேரம் மீடியா பர்சன்ஸ் இருந்தீங்க, 11 ஆச்சு. உங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குரூக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். வாழ்த்துக்கள். நன்றியுரை வழங்குவதற்காக ராவுத்தர் ஃபிலிம்ஸ் தயாரிப்பாளர் திரு அபுபக்கர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம்.
வணக்கம். நான் நன்றி உரையை சுருக்கமாக சொல்லிக்கிறேன். இந்த படம் ரிலீஸ் ஆகி 35 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இன்றைக்கும் இந்த படத்துக்கு இப்படி ஒரு வரவேற்பு கிடைக்குதுங்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன். இந்த படம் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படம். பட்